எல்லாமே சன்யம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜங்குக் அண்ட் ஜிமினோட BL3 ஷாட்டோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஐஸ் டோன்ட் லை. சரி, ஓகேடா. நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டை அதாவது இந்த BL ஷாட்டோட செகண்ட் பார்ட் ஏன் இவ்வளோ லேட்டாக போடுறேன்னா, இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா எனக்கு வியூஸே போகல. ஓகேங்களா? ஸோ நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், எனக்கு BLே சுத்தமாக தெரியாது, ABCD கூட தெரியாது, நான் ஒரு குழந்தைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, ஓகே நம்ம இப்போ இது சரி வராது, அதனால தான் அது வியூஸ் போல், ஸோ அது நமக்கு செட் ஆகாது, நம்ம வேண்டாம், நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் பார்த்திங்கன்னா டேஜினோட மினி சீரீஸ் போட்டுட்ருந்தேன். இது நம்ம அப்புறமா பொறுமையாக போட்டுட்டு, இதுக்கப்புறம் நம்ம BLே போட வேண்டாம், ஒரு ஸ்கூலுக்கு போய் நல்லா ட்ரைனிங், பெரிய வெல்டு டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க BL டீச்சர்ஸ் என்கிட்ட, அவங்கக்கிட்ட நல்லா ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வரலான்டா ஒரு மாதிரி ஃபயராக அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஓகேங்களா? லைக் எனக்கு ஐடி பேர் தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் இல்லைனா இந்த வீடியோட கமெண்ட்டில் நான் அந்த ஐடி பேரை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அவங்க போட்டிருந்தாங்க, அக்கா ஸ்டோரி செம்மையாக இருக்குது, ஸ்டோரி லைன் நல்லா இருக்குது, பட்டு நீங்கள் ஜங்குக்கை பார்த்தீங்கன்னா டாப்பில் போட்டு ஜிமினை பாட்டமாக போட்டுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஜங்குக்கு ஒரு மாஃபியா வைப் அப்படி கொடுத்து பழகிடுச்சு. ஸோ திடீர்னு ஜிமினை டாப்பை பார்க்க ஓகே, இதுவும் ஒரு மாதிரி நல்லா இருக்குது ஜிமினை டாப்பை பார்க்குறதுக்கும். பட் இருந்தாலும் எனக்காக ரிக்வஸ்ட்டாக நெக்ஸ்ட்டு இதில் ஜங்குக்கை டாப்பை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னொருத்தவங்களுமே பார்த்திங்கன்னா இதே கமெண்ட், இதே மாதிரி டாப்பு பாட்டம் சொல்லிட்டு ஜங்குக்கு டாப்பாக வேணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த கமெண்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த வீடியோவை போடணுன்ற தாட்டே இல்லை. பட் அந்த கமெண்ட் வந்ததுக்கப்புறம் பாரா, நம்மளும் BLல கொஞ்சம், அதாவது U சர்டிஃபிகேட் வாங்க முடியல, அட்லீஸ்ட் CD சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதாவது, A சர்டிஃபிகேட் கூட வேணாம், அந்த மாதிரி ஏதோ வாங்கிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஓகே நம்ம இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2வது எபிசோடு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இனிமேல் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்டா. ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ், ஓகே நம்ம போடலாம், நல்லா தான் இருக்குது போல் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அதை கொண்டு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இனிமேல் நான் BL FFமே நான் போடுறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா போய் கற்றுக்கிட்டு வரேன். மேபி BL ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் கற்றுக்குறேன். ஓகேடா? ஸோ ஓகே, நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சீன் எதில் விட்டுருப்பேன்னா, ஜங்குக் வீட்டில் படிச்சுட்டு தூங்கியிருப்பார். ஸோ ஜிமின் கால் பண்ணி, நீ நாளைக்கு ஸ்கூல் லைக் காலேஜ் வர சொல்ல என் கூட தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அந்த மனுஷன் லவ் யூலாம் சொல்லிட்டு ஃபோன் வச்சுருப்பாரு. ஸோ ஜங்குக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது, என்ன சொல்கிறான் இந்த மனுஷன், நம்மளாம் போக முடியாது அப்படி சொல்லிட்டு அவருமே பார்த்துக்கலாம் அப்படின்னு தூங்கியிருப்பார். ஸோ அதோடு தான் சீன் விட்டுருந்தேன். தயவு செஞ்சு பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் ஃபோன் ரெக்கார்டரில் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன், ஏன்னா என்கிட்ட மைக் கிடையாது. நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வந்ததுக்கப்புறமேட்டு இந்த நாய்ஸன்ஸ்லாம் வர வாய்ப்பே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா வெளியே புயல் கடந்து போயிட்டுருக்காரு இல்லையா? ஸோ காற்று சும்மா சிலுன்னு அடிக்குது. பத்தாதுக்கு என்னோடய ஏரியா எப்போவுமே பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே ஒரு மாதிரி கல்லன்னு தான் இருக்கும். ஸோ அதனால் நிறைய சவுண்டு கேட்கும், மனுஷங்களை விட அனிமல் சவுண்ட்ஸ்லாம் நிறைய கேட்கும். எங்கள் வீட்டிலே வேறு 2 அனிமல் இருக்குது, என்னோட சேர்த்து 3, அந்த மாதிரி கத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கண்டுக்காதீங்க, ஓகே? ஸோ ஓகேடா, டேரெக்டாக இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ அப்படியே மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ ஜங்குக் எழுந்து வழக்கம் போல் அவரோட காலேஜ் போகிறதுக்கு கிளம்புறாரு. அந்த மனுஷன் சுத்தமாக மறந்துட்டார், நேற்று சீனியர் கால் பண்ணாருன்ற விஷயத்தையே அவர் மறந்து போயிட்டார். அவர் அப்படியே எப்பவும் போல் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தென் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தென் அவரோட பேக் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இங்கே ஜங்குக்கோட அம்மா பிரேக்ஃபாஸ்ட்க்கு கூப்பிடுறாங்க. ஸோ ஜங்குக்கும் போகிறாரு. அவங்க அம்மா தோசை ஊற்றி கொடுக்குறாங்க. ஸோ ஜங்குக்கோட பாட்டி தான் எப்போவுமே ஜங்குக்கு ஊட்டுவாங்க போல். ஸோ இன்றைக்குமே ஜங்குக்கோட பாட்டி ஊட்டிகிட்ருக்காங்க. ஸோ ஜங்குக்கு ஏதோ ஒரு புக் வச்சு சம்திங் ஏதோ படிச்சிட்ருக்காரு மனுஷன். அவங்க அப்பாவுமே அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ ஜங்குக்கோட பாட்டியும் ஊட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக ஜங்குக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சிட்டாரு. ஸோ அவங்க அம்மா லன்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஜங்குக்கு அதெல்லாம் வாங்கிட்டு, சரிம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கோட அம்மாவும் பார்த்துடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அவங்களோட வேலையை பார்க்க அவங்களும் போயிட்டாங்க. ஸோ இங்கே ஜங்குக்கோட அப்பா வெளியே அவரோட ஸ்கூட்டி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஜங்குக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக அப்படியே போகிறாரு. ஸோ அப்போ தான் அவருக்கு சடனாக ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த பைக் பார்த்த உடனே அவருக்கு ஞாபகம் வருது, ஐயோ நேற்று
சீனியர் ஃபோன் பண்ணார்ல, என் கூட தானே வருவேன்னு சொன்னார். இப்போ ஒன்று என்ன பண்ணிட்டோம், அப்பா கூட போகலன்னா அப்பா திட்டுவார், அவர் கூட போகலன்னா காலேஜில் என்ன பண்ணுவார்? கடுப்பாக இருக்கே, என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாரு. ஸோ இங்கே ஜங்குவோட அப்பா, டேய் என்னடா ஏதோ அண்ணாந்து வெள்ளைக்காக்கா மல்லாக்கா பறக்கிற மாதிரி அப்படியே வானத்தை பார்த்துட்டு இருக்க, டைம் ஆகுது வாடா, நான் ஆஃபீஸ்க்கு போகணும், இன்றைக்கி வேறு எனக்கு கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, வா சீக்கிரம். இந்த வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக வராரு. ஸோ இங்கே ஜங்குக்கோட அப்பா பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் பைக் வந்து ஸ்டார்ட்டே ஆகலை, என்னன்னு தெரில, அது வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அவங்க அப்பா கிக்கரை போட்டு சும்மா உதன்னு உதைக்கிறாரு. ஸோ ஜங்குக்கும் என்ன பண்ணலாம், இப்போ எப்படி போகாமல் இருக்கிறது, அவர் கூட போகிறதா இவர் கூட போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ இங்கே ஜங்குக்கோட அப்பா, என்னடா ஆச்சு என் பைக்குக்கு, என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு அப்படியே சுற்றி பைக்கில் பெட்ரோல் இருக்கா அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜங்கு, அப்பா பைக் பஞ்சர்ப்பா, அங்கே பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் ஜங்குக்கோட அப்பா கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. பைக் டயர் வந்து பஞ்சர் ஆகிருக்கு, மட்டும் இல்லாமல் பைக்கில் வந்து பெட்ரோல் பைப் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா யாரோ வெளியே எடுத்து அவுத்து விட்டுருக்காங்க, சும்மா ஒரு மாதிரி நாப் மாதிரி சொருகிற மாதிரி தான் இருக்கும் அந்த பைப்பு, அது வந்து யாரோ பிடுங்கி விட்டுருக்காங்க. ஸோ எல்லா பெட்ரோலுமே பார்த்திங்கன்னா கீழே போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. ஸோ ஜங்குக்கோட அப்பா, எந்த பொறுக்கி போயம் பார்த்த வேலைடா இது, அடா பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு. ஸோ ஜங்குக்கு இருக்கிறது வந்து ஒரு காலனி மாதிரி தான் இருக்கும். காலனி மீன்ஸ்னால் நிறைய வீடுங்க இருக்கும், பட் தனித்தனி செப்பரேட் வீடு. ஜங்குக்கோட வீடுனா ஒரு 2 மீட்டர் தள்ளி பக்கத்தில் இன்னொரு வீடு, 2 மீட்டர் தள்ளி இன்னொரு வீடு, மொத்தம் இருக்காங்க ஒரு 50 வீடு இருக்குன்னா அந்த வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வெளியே ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, காலனி தான், பட் ஆனால் அடுக்குமாடி இந்த பில்டிங்காக இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு 10 ஃப்ளோர் 15 ஃப்ளோர் வச்சு அந்த மாதிரி காலனி கிடையாது. செப்பரேட் வீடு இருக்குது, ஆனால் அது ஒரு காலனி அந்த மாதிரி. ஓகேவா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜங்குக்கோட அப்பா அப்படியே சுற்றி பார்க்குறாரு. பட் ஆனால் அங்கே யாருமே இல்லை, வழக்கம் போல் எல்லாருமே அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இங்கே ஜங்குக்கோட அப்பா இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ அப்போ கரெக்டாக ஜிமினோட ஃப்ரெண்டு தேயாங் 2 பேருமே அப்படியே பைக்கில் வராங்க. ஸோ தேயாங் தான் அப்படியே ஜங்குக்கோட வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்றுட்டு பைக்கில் வந்து ஹார்ன் அடிக்கிறாரு. ஸோ ஜங்குக்கோட அப்பா தேயாங் நீயாப்பா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஸோ ஜங்குக்கு ஒன்றும் புரியல, என்ன இவர் தெரியுமா, இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க இங்கே அப்படி சொல்லிட்டு அவர் பற்றி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ தேயாங், அங்கிள் என்னாச்சு அங்கிள், வண்டி ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாப்பா, அதை ஏன் கேட்குற, யார் பார்த்த வேலை தெரிலப்பா, வண்டியை பஞ்சர் பண்ணி பெட்ரோல் டியூப் வேறு பிடுங்கி விட்டுட்டானுங்க, வண்டியே ஸ்டார்ட் ஆகலை, எனக்கு வேறு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, இவன் வேறு காலேஜ் போகணும், ரொம்ப லேட் ஆகிடுச்சுப்பா இன்னைக்கு, என்ன பண்ணுறது தெரில, இனிமேல் பஸ் பிடிச்சி போகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா அப்படி சொல்லிகிட்ருக்காரு. ஸோ தேயாங், அங்கிள் நீங்கள் தப்பான நினைக்கலாம், நான் வேணால் உங்களை ட்ராப் பண்ணுறேனே. ஐயோ வேணாம்ப்பா, உனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுதுல்ல. ஐயோ அங்கிள், நான் காலேஜ்க்கு போகல இன்றைக்கி, நான் வந்து வேறு ஒரு வேலை விஷயமா வெளியே தான் போகிறேன், எனக்கு இன்னும் டைம் இருக்குது, இதோ அந்த ஜிம்மின் தான் காலேஜ் போகிறானா. ஸோ இவனுக்கு எப்பவும் கம்பெனி கொடுத்து பழகிட்டேன், இவன் கூட யாராவது போனால் தான் இவன் காலேஜ்க்கு போவான், இல்லைனா போக மாட்டான். அதனால தான் அவன் கூட சரி சும்மா அப்படியே பைக்கில் போய்ட்டு அப்படியே அவன் போனதுக்கப்புறம் நம்ம கிளம்பி அப்படியே அந்த பக்கம் போயிடலான்னு தான் வந்தேன். இட்ஸ் ஓகே அங்கிள், நீங்கள் என் கூட வாங்க, நான் உங்களை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் நான் என் வேலையை பார்க்க போகிறேன். இதோ ஜங்குக்கு அவனும் எங்கள் காலேஜ் தானே, அவனை ஜிம்மின் கூட அனுப்புங்க, ஜிம்மினுக்கும் கம்பெனி இருந்த மாதிரி இருக்கும், அவனும் காலேஜ் போன மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கோட அப்பாவுக்கும் ஓகே நல்ல ஐடியா தான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அவர் தேவங்கோட பைக்கில் ஏறி போய் உட்காந்துட்டு, டே ஜங்கு நீ ஜிம்மின் அண்ணா கூட போயிடு. எது அண்ணாவா அப்படி சொல்லிட்டு ஜிம்மினுமே அப்படியே ஜங்குக்கோட அப்பாவை தான் பார்க்குறாரு. ஜங்குக்கும் ஒரு மாதிரி தான் பார்க்குறான். ஸோ ஜங்குக்கோட அப்பா, சரிடா நீ அவர் கூட போ, காலேஜ் போய் ஒழுங்கா படுறா, ஈவினிங் அங்கிள் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஈவினிங் நானே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கோட அப்பா, அப்போ சரிப்பா அப்பாவை கேட்டு தான் சொல்லு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே அங்கே தேயாங் கூட அப்படியே கிளம்புறாரு. ஸோ தேயாங்கோ போகும்போது ஜிம்மின் கிட்ட, மச்சான்லாம் ஓகே தானே, நல்லா வேலை செஞ்சதை பற்றியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே அப்படியே கிளம்பிட்டாரு. ஸோ இங்கே ஜங்குக் அப்படியே வந்து தின்னு முழிச்சிட்டு நிற்கிறாரு குழந்த மாதிரி. ஜிம்மின் தான், ஓய் இங்கே வா
அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஸோ ஜங்குக்கும் ஆ சீனியர் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? உன்கிட்ட என்னடா சொன்னேன்? அது அப்பா நாளைக்கு காலேஜ் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு கேட்டேன். அது நாளைக்கு காலேஜ்க்கு என் கூட தான் வரணும்னு சொன்னீங்க. அப்புறம் உங்கள் அப்பா கூட கிளம்பி போகிற? அதான் போலியே சீனியர். ஓ நான் பெட்ரோல் டியூப்பை பிடுங்காமல் இருந்தால் நீ போயிருப்பல்ல சீனியர். அப்போ அது நீங்கள் பார்த்த வேலையா? ஆமாம் நான் தான் பார்த்தேன். என்ன இப்போ? எனக்கு உன்னை பற்றி தெரியும்டா. சரியான அப்பாவுக்கு பயந்த புள்ள, எப்படியோ வரமாட்டேன். அதான் என் மச்சான் கொடுத்தான் ஐடியா. நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அவனை இந்த ஐடியாலாம் அடிச்சிக்கவே முடியாது. எல்லா காதலையும் சேர்த்து வைப்பான். ஆனால் அவனை அவனும் காதலிக்க மாட்டான். கரடி பையன். அவன் கொடுத்த ஐடியா தான், அதான் பிடுங்கி விட்டோம். சரி வா பைக்கில் இருவா போகலாம். ஆனால் சீனியர் யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஜங்குக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்கார்றாரு. ஸோ ஜிமினுக்கும் ஜங்குக்கும் அந்த பைக்கில் பார்த்திங்கன்னா இன்னொரு தடவை நடுவில் ஏறி உட்காரலாம் போல், அந்த அளவுக்கு கேப் இருக்குது. ஜங்குக்கு அப்படியே பின்னாடி போயிட்டு அப்படியே பல்லி மாதிரி உட்காந்துட்ருக்காரு பொறுமையாக. அவரோட பைக்கில் பார்த்திங்கன்னா பிடிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது ஃப்ரண்ட்லலாம். பின்னாடி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி லைக் பின்னாடி வந்து இந்த ஸ்டைலுக்காக வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. ஸோ அதை பிடிச்சிட்டு அந்த மனுஷன் அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ ஜிம்மினும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்ன ஏதோ குறையிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிரர் வழியாக பார்க்குறாரு. பார்த்தா ஜங்குக்கு அந்த கடைசியில் போய் உட்காந்துருக்காரு. நடுவில் அப்படி ஒருத்தர் உட்கார அளவுக்கு கேப்பு. ஸோ ஜிம்மின் தான் என்னடா காந்தி தாத்தாக்கு ஏதாவது இடம் விட்டு வச்சுருக்கியா? என்ன சீனியர் இதை நடுவில் இவ்வளோ கேப் விட்டுருக்கியே, யாராவது வராங்களா என்ன? என்ன சீனியர் அதெல்லாம் இல்லை. அப்புறம் என்னடா கிட்ட வந்து உட்கார். வேணாம் சீனியர் நான் உட்காரேன்னு சொன்னேன். சரி ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக வந்து கிட்ட போகிறான். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இன்ச்சு கேப் ஆகுது, பாடிலாம் டச் ஆகலை. ஸோ அந்த மாதிரி கேப்பில் தான் இருக்கார். ஸோ ஜிமின் தான் இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே பள்ளத்தில் விட்டு விட்டு ஏற்றுறாரு அந்த மனுஷன். ஜங்குக்கு அவங்க அப்பா கூட போகும்போது அவங்க அப்பா பார்த்து பார்த்து போவார். ஸோ ஒரு பள்ளமேடு கூட அடிப்படாது. இவர் என்ன இப்படி பள்ளத்தில் விடுறாருன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு. சைடில் எதுவுமே இல்லை பிடிக்கிறதுக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப கீழே விழ போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு அப்படியே ஜிம்மினோட வெஸ்ட் அப்படியே பிடிச்சிருப்பாரு. ஹிப்பில் வெஸ்ட்டு பிடிச்சிட்டாரு. அந்த மனுஷனுக்கு அப்படியே ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ளெல்லாம் பட்டர்ஃப்ளையாக பறக்குது. ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது அவருக்கு. ஸோ டக்குன்னு பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ ஜங்குக் தான் என்னாச்சு சீனியர் காலேஜ் இன்னும் வரவே நீ? காலேஜ் வரல, ஆனால் என்ன சீனியர்? ஒன்றும் இல்லைடா, நீ பிடிச்சிக்கோ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக அவருக்குள்ளேயே அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிறாரு. ஸோ ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பைக்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக பைக்குமே அப்படியே வந்து ஓட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கு. ஜங்குக்கு ஒன்றும் புரியல. கிட்டத்தட்ட வந்து உங்கள் காலேஜ்க்கு போகிறதுக்கு ஒரு 30 இல்லை 25 மினிட்ஸ் மினிமம் அவ்வளோதான் ஆகும் அவங்க வீட்டு பக்கத்துலேருந்து. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே இவங்க ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜங்குக்கு வந்து வழியெல்லாம் தெரியாது, அப்போ கூட தானே போவார். ஸோ அவர் போகும்போது பார்த்திங்கன்னா புக் வச்சு தான் போவார். அது மட்டும் இல்லாமல் புது இடம் வேறையா, ஸோ அவருக்கு ரூட் எதுவுமே தெரியாது. ஸோ எங்கே தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி கேட்டாலும் திட்டுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டை அமைதியாக அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ ரொம்ப நேரம் ஆகுது. ஒரு வழியாக ஜிம்மின் பார்த்திங்கன்னா ஒரு பீச் பக்கத்தில் போயிட்டு லைக் வந்து வண்டி வந்து பார்க் பண்ணுறாரு. ஸோ ஜங்குக்கு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அது பார்த்திங்கன்னா ஒரு பீச் மாதிரி இருக்குது. லைக் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா இந்த ரெசார்ட்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துல பீச் தனியாக வந்து வச்சுருப்பாங்க செப்ரேட்டாக. அந்த ரெசார்ட் பக்கத்தில் வந்து பீச் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேஸாக இருக்குது. ஸோ அங்கே ஒரு கொஞ்சம் ஆளுங்கன்னு அந்தளவுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு 2 கடை இருக்குது அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல், அது தவிர வேறு எதுவுமே இல்லை அங்கே. ஸோ ஒரு மாதிரி காலியாக இருக்குது அந்த பிளேஸே. ஸோ ஜங்குக் தான் அப்படியே திருன்னு முழிச்சிட்ருக்காரு ஜிம்மினை பார்த்துக்கிட்டே. இவர் எதாவது சொல்லுவாரா இல்லை நம்ம எதாவது கேட்கலாமா அப்படி சொல்லிட்டு. ஸோ ஜிம்மன் என்ன வா போகலாம். சீனியர் நம்ம காலேஜ் போகணும், இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? காலேஜா?
காலேஜு ஆமாம் காலேஜ் தான் போகணும். சரி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி காலேஜ்லாம் போகல. நமக்கு இன்றைக்கி இங்கே தான் கிளாஸ். சீனியர் இங்கே கிளாஸா? காலேஜுக்கு போகலன்னு தெரிஞ்சால் அப்பா அவங்க அப்பாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் பார்த்துடவா? சீனியர் அட்டண்டன்ஸ் இல்லைன்னா ஃபோன் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஜெனி டீச்சர் தானே, வா நான் பார்த்துக்கிறேன். சீனியர் அட பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே ஜங்குக்காயை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஸோ ஜங்குக்கா அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்காரு. என்ன நடக்க போதோ, அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான். ஃபோன் பண்ணி நீ சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அவர் மாதிரி பயத்துலேயே போயிட்டுருக்காரு. ஸோ இங்கே அப்படியே வந்து தேங் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஜங்கு கூட அப்பாவை ஆஃபீஸில் விட்டுட்டு அவர்கிட்ட ஒரு 2 மினிட்ஸ் பேசிட்டு அதுக்கப்புறம் ஜங்கு கூட அப்பாவோட ஆஃபீஸ்லேருந்து நம்ம தேங் வந்து அப்படியே கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ்க்கு தான் வராரு. ஸோ காலேஜ்க்கு வந்த உடனே அந்த மனுஷன் கிளாஸ்க்கு போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரோட ஸ்டாஃப் ரூம், அந்த டிபார்ட்மெண்ட் ஜங்குக் படிக்கிற டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டாஃப் ரூமுக்கு தான் போகிறாரு. ஸோ அந்த ஸ்டாஃப் ரூமில் இப்போ யாருமே இல்லை. ஜெனி மட்டும்தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு தான் வந்து ஜங்குக்கோட கிளாஸில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் போல். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்காங்க. இன்றைக்கி ஏதோ வந்து டெஸ்ட்டு போல் இருக்குது. ஸோ அதுக்காக ஏதோ கொஷின்ஸ்லாம் எடுத்துகிட்டு புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ தேங் தான், எக்ஸ்கியூஸ் மீ மேம், எஸ் கமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அப்படியே பார்க்குறாங்க. இவன் இங்கே என்ன பண்ணுறான், எதுக்கு வந்திருப்பான், ஒருவேளை என்ன பார்க்க வந்திருப்பானா? இல்லை இல்லை அதெல்லாம் இருக்காது, பிரசிடெண்ட்டில் எதாவது வேலையாக வந்திருப்பான். இவனை நம்மளை பார்த்துட்டா உலகம் எப்படி இருக்கும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அப்படியே அவளோட மனசுக்குள்ளே அப்படியே யோசிச்சுட்ருக்கா. பிகாஸ் தேங்கோட கிளாஸ் ப்ரொஃபஸரோட பெஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்குமே அதே ஸ்டாஃப் ரூம் தான். ஸோ அவருமே வந்து செகண்ட் இயரில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் எடுப்பார் போல். ஸோ அந்த ஸ்டாஃப் ரூமில் தான் அவரும் இருப்பார். ஸோ அவரோட ப்ளஸில் ஏதாவது எடுக்க வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெனி அப்படியே அவங்களோட வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ தேங்க அப்படியே ஜெனியோட பக்கத்தில் தான் வராரு. எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்ல தேங், என்ன வேணும்? மேம் நீங்கள் பயோ கிளாஸ்க்கு தானே போகிறீங்க? ஆமாம். ஏன் என்ன பிரச்சனையா? இல்லை கிளாஸில் ஏதாவது கல்ச்சுரல்ஸ் பற்றி பேசணுமா? ஆமாம், பட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ என்ன? மேம் அது வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே ஜெனி எதிர்பார்க்குறாரு. ஸோ ஜெனி வந்து இன்றைக்கி ரெட் கலர் சாரீ கட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக தான் இருக்காங்க. ஐயோ ஜென்னின்னும் போது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இட்ஸ் ஓகே ஓகே. பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக கார்ஜியஸாக இருக்காங்க. அப்படியே அவங்களோட வாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்ட் டோனாக தான் இருக்கும். ஜெனி வந்து அந்தளவுக்கு கத்துற ஒரு ரகுடான மேம்லாம் கிடையாது. ரொம்பவே நல்லவங்க, சாஃப்டான ஒரு மேம் தான். ஸோ அவங்க அப்படியே தேவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ தேவங்க அப்படியே ஜெனியோட அந்த சாரியை தான் அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. வந்த விஷயத்தையும் மறந்துட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ ஜெனி, தேயோங் ஹலோ, இங்கே ஏதாவதுன்னா சொல்லு, இல்லைன்னா நான் கிளாஸ் போகணுண்டா. ஏற்கனவே டைம் ஆச்சு, டெஸ்ட் வேறு இருக்குது. அப்புறம் உன் சிஸ்டரும் தேயூனும் கஷ்டப்படுவாங்க, கிளாஸை பார்த்துக்க முடியாது அவங்களால. சாரி மேம், அது வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி ஜங்குக் கிளாஸ்க்கு வர மாட்டான். ஜங்குக்? ஓ, அந்த நியூ ஜாயின். ஆமாம், அவன் ஏன் வரமாட்டான்? என்னாச்சு அவனுக்கு? உடம்பு சரியில்லையா? இல்லை நான் வீட்டுக்கு கால் பண்ணுறேன். ஜெனி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபோன் எடுத்து கால் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோன் எடுக்க போயிருப்பாங்க. அவங்க காலேஜில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. லைக் இந்த மாதிரி லீவ் போட்டால் பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணி சொல்லணும். அப்படி இல்லைன்னா இவங்களே வந்து அட்டண்டன்ஸ் எடுத்த உடனே வந்து கால் பண்ணிவிடுவாங்க டக்குன்னு. ஸோ நிறைய காலேஜஸில் இருக்குது. இந்த காலேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் ஜெனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த ப்ரோட்டோகால்ஸ் ரூல்ஸு அந்த லொட்டு லோஸ்க்கெல்லாம் பார்க்குற ரொம்ப அந்த மாதிரி ஒரு மேம்மு. ஆனால் ஜாலியாக இருப்பாங்க, பசங்க கூட ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துலலாம் கட் அண்ட் ரைட் அவங்க. ஸோ அதனால் டக்குன்னு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் வந்து ஹேண்ட்பேக்லேருந்து எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அவங்க வந்து நின்றுட்டுருப்பாங்க. ஸோ சேரில் தான் ஹேண்ட்பேக் இருக்குது. ஸோ கை வைக்கும் போது டக்குன்னு தேவங்க என்ன பண்ணியிருப்பாருனா அவர் போய்ட்டு அப்படியே ஜென்னியோட கையை டப்புன்னு பிடிச்சிருப்பாரு. ஸோ ஜென்னிக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. அதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே பொறுமையாக ஸ்லோ மோஷனில் அப்படியே தேவங்க தான் பார்க்குறா. ஸோ
ஸோ தேவாங்க அப்படியே ஜென்னி தான் பார்த்துட்ருக்காரு. ஒரு 2 மினிட்ஸ் 2 பேருமே அப்படியே ஐ கான்டாக்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. தேயாங் என்ன மேம், சாரி 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 மேம், அது ஒரு ஆர்வத்தில் அவன் வீட்டுக்கு நீங்கள் கால்லாம் பண்ண வேண்டாம் மேம். அது என்ன, என் வீட்டுக்கு கால் பண்ணக்கூடாது தேயாங்? அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியா, இல்லை என்ன லீவ்னு நான் பேரண்ட்க்கு கேட்கணும் இல்லையா? நான் ரெஜிஸ்டரில் எழுதணும். மேம், அவனுக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்குது. அவன் வீட்டிலலாம் இல்லை. வீட்டில் இல்லையா? வீட்டில் இல்லாமல் எங்கே போனா? அது வந்து மேம், ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீக் கல்ச்சுரல்ஸ் வருதுல்ல? ஆமாம், கல்ச்சுரல்ஸ் வருது. அதுக்கு என்ன மேம்? ஆக்சுவலாக கல்ச்சுரல்ஸ்க்கு நாங்கள் ஐயோ என்ன சொல்லி சமாளிக்கிறது? இந்த ஜிம்மன் ஏதாவது பண்ணுறான்னு தலையில் கட்டிட்டு போயிட்டான். இவளை பார்த்தாலே நமக்கு வாயெல்லாம் வளருது. அதுவும் அந்த புடவையில பார்த்தா ஐயோ கடவுளே, என்னென்ன டே பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே அவரை கண்ட்ரோல் பண்ணுறாரு. பட் தேங்கோட கண்ணு ஃபுல்லாக அப்படியே ஜென்னியோட சாரீ மேலே தான் இருக்குது. அவங்களோட பாடி அப்படியே அந்த சாரியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு மாதிரி அவங்க வந்து ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் தான் போட்டிருக்காங்க. லைக் பியூர் ரெட் சாரீ, ஓகேங்களா? அந்த டார்க் ரெட் லிப்ஸ்டிக் வரும் பார்த்தீங்களா, அந்த லிக்விட் மாதிரி இருக்கும், அந்த கலரில் இருக்க அந்த சாரீ, ஷைனிங் சாரீ தான். அது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ்லெஸில் பிளாக் ப்ளவுஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப லோ நெக் தான். ஸோ அழகாக வேறு சாரீ கட்டியிருக்காங்களா, ஒரு மாதிரி அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் அப்படியே வந்து பேசுகிறதெல்லாம் அப்படியே விட ஜென்னியை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஜெனி, தேயாங் என்ன கல்ச்சுரல்ஸ், அதுக்கும் ஜங்குக்கும் என்ன சம்மதம்? அவன் ஏன் வரமாட்டான்? நான் ஏன் கால் பண்ணக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ரைஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வரலன்னா அது அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அதனால அவங்க கொஞ்சம் கேரிங்காகவே கேட்குறாங்க. ஸோ தேயாங் டக்குன்னு கான்ஷியஸ் வந்துட்டு கம்முன்னு வந்த வேலையை போடுறா. அது மேம், ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீக் கல்ச்சுரல்ஸ் இருக்குல்ல, அந்த கல்ச்சுரல்ஸ்க்கு நாங்கள் ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து கூப்பிடலான் இருக்கோம். ஸோ பிரசிடெண்ட் இருக்கான்ல, அதான் மேம், பார்க் ஜிமின். ஓகே பார்க் ஜிமின். அவனுக்கு என்ன அது மேம், ஆக்சுவலாக நாங்கள் வந்து கல்ச்சுரல்ஸ்க்கு நிறைய மெம்பர்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம் காலேஜில். ஸோ ஜங்குக்குமே அவனோட பேர் கொடுத்துருக்கான். ஸோ செகண்ட் இயர்லேருந்து உங்கள் கிளாஸில் ஜங்குக் அண்ட் என் சிஸ்டர், அப்புறமேட்டு டெயூன், அப்புறம் இன்னும் 2-3 பேர் கொடுத்துருக்காங்க வாலண்டியராக ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி நாங்கள் அந்த சீஃப் கெஸ்ட் பார்க்கறதுக்காக அதான் அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்காக பிரசிடெண்ட் வந்து போயிருக்கான். ஸோ அவன் கூட என்னை கூப்பிட்டான். பட் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அது மட்டும் நம்ம கொஞ்சம் உடம்பு முடியலையா, ஸோ என்னால் வெளியே போக முடியல. வெளியே வர கொஞ்சம் கிளைமேட் சரியில்லை. ஸோ அதனால் செகண்ட் இயர்லேருந்து யாராவது போகலாம், அவங்கள கூப்பிடலான்ட்டு சொன்னோம். ஸோ நான் தான் ஜங்குக்கு கூட்டிகிட்டு போவோம், அவன் நல்ல பையன், காலேஜ் வர புதுசு இல்லையா, ஸோ கொஞ்சம் நல்லா பேசிடுவான், எல்லாமே தெரியும் அவனுக்கு, பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதனால் ஜங்குக்கோ ஜிம்முனும் சேர்ந்து சீஃப் கெஸ்ட்டை பார்க்க போயிருக்காங்க மேம். அதனால் ஜங்குக்கு இன்றைக்கி வரமாட்டான். அவன் வீட்டுக்கு இது தெரியாது. ஏன்னா காலேஜ் வந்த உடனே தான் இந்த டிசிஷன் எடுத்தோம். நான் தான் அவனை காலேஜ் கூப்பிட்டு வந்தேன். ஸோ அதனால் மேம், அது சொல்கிறதுக்கு தான் வந்தேன். ஓ, ஜங்குக் ஜிமின் கூட போயிருக்கானா? சரி, ஓடி அதான் மேம், அவன் வந்தோடனே டைம் ஆகிடுச்சா, சீஃப் கெஸ்ட்டை பார்க்குறதுக்கு மார்னிங்கே போகணும். அதனால் ஜிமின் வந்து என்னை ஓடி வாங்க சொன்னான். அதனால ஜங்குக்கு போயிட்டான். நீங்கள் ஓடி கொடுத்தா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இங்கே வந்து சீக்கிரம் போயிடுவேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு வேறு முடியல, நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தேவங்க வந்து அப்படியே உளறிட்டுருக்காரு அந்த மனுஷன். ஒரு பக்கம் கண் வேறு புடவையிலே இருக்குது அவருக்கு, இன்னொரு பக்கம் மைண்ட்குள்ளே ஜிம்மினுக்கு தெரிஞ்சால் கொன்றுவான் ஓடி வாங்கலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ ஜெனி, தேயாங் உனக்கு என்னாச்சு? உடம்புக்கு என்ன ஜுரமா இல்லை வேற ஏதாதா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே தேயாங்கோட ஹெட் இருக்கும்ல, சார் நம்ம ஜுரம்னா செக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கை வச்சு செக் பண்ணுறாங்க. ஸோ தேயாங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த கிளைமேட்டுமே பார்த்தா ரெயின் வரும்போது போல். ஸோ ஒரு மாதிரி மழை வரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு குளிர் காற்று ஒரு மாதிரி சில்லுலாம் அடிக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குது அந்த வெதரே. ஸோ அவருக்கு அப்படியே மனசுக்குள்ளே ஒரு மாதிரி அப்படியே எப்படி சொல்கிறோம், ஒரு மாதிரி சென்சேஷனாக இருக்குது அவருக்கு. ஸோ அவர் டக்குன்னு ஜென்னியோட கையை தட்டி விட்டுட்டு, மேம் அதெல்லாம் இல்லை, எனக்கு லைட்டாக டயர்டாக இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் ஓடி கொடுத்தீங்கன்னா நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவேன், கொஞ்சம் ஓடி தரீங்களா ப்ளீஸ், எனக்கு வேறு டெஸ்ட் இருக்குது, நான் போகணும். சரி ஓகே நான் தரேன்.
அப்படின்னு சொல்லிட்டு லைக் தேவங்க வந்து லெட்டரை எழுதிட்டு வந்திருப்பாரு ஜங்குக்கு பதிலாக ஓடிக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்னி வந்து சைன் பண்ணி தராங்க. அவங்க தான் கிளாஸ் கோஆர்டினேட்டர்னால அவங்க சைன் பண்ணாலே போதும். ஸோ அவங்க வந்து சைன் பண்ணி அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ தேங்கு அவ்வளோதான், ஓடி கிடச்சிதா, எஸ்கேப் ஆகிடுறா தேங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்புறாரு. ஸோ ஜெனி தேங் ஒரு நிமிஷம் நில்லு. என்ன மேம்? இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து லைக் ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. தென் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு டேப்லெட் மாரி கொடுக்குறாங்க. ஸோ தேங்ண்ணா என்ன இது? இதுக்குள்ளே ஃப்ரூட்ஸ் இருக்குது தேவம், உனக்கு தான் உடம்பு முடியலல்ல, ஸோ இந்த டைமில் நான் நல்லா சாப்பிட்டா தான் உடம்பு எனர்ஜியாக இருக்கும், நீ வேறு டயர்டாக இருக்குது சொன்னியா, ஸோ இதுக்குள்ளே எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது, அப்புறம் ஸ்ட்ராபெரியும் இருக்குது. ஆனால் ஸ்ட்ராபெரி சாப்பிட்டா கோல்டு வரும், உனக்கு ஓகேனா நீ சாப்பிட்டு சரியா? அதுக்கப்புறம் இந்த டேப்லெட், இது வந்து டயர்டாக இருந்தால் சாப்பிட்லாம், இது சைட் எஃபெக்ட்லாம் வராது, நார்மல் டேப்லெட் தான், நீ இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, சரியாயிடும். அப்படி சரியாகலன்னா ஈவினிங் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணும், என்ன சரியா? சரி ஓகே, நீ பார்த்துக்கோ, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னி அப்படியே அதை அவரோட கையில் அப்படியே வச்சுட்டு அவங்க பாட்டு அப்படி கிளம்பி அப்படியே பொறுமையாக போகிறாங்க. ஸோ தேவங்க அப்படியே போகிற ஜென்னியை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அவங்க வந்து முன்னாடி புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களா, அவங்க போகும்போது அவங்க பேக்கு தான் பார்த்துட்ருக்காரு, என்ன இவ இவ்வளோ கேர் பண்ணுறா அப்படின்ற மாதிரியும் இருக்கு அவருக்கு. அதே டைம் அவங்களோட அந்த அப்பீரியன்ஸ், பேக்கோட அப்பீரியன்ஸையும் அவர் அப்படியே பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. ஒரு மாதிரி அப்படியே அந்த ஸ்டாஃப் ரூமோட டோர் கிட்ட அப்படியே சாஞ்சிட்டு அந்த பாக்ஸ் அண்ட் டேப்லெட் ரெண்டுத்தையுமே கையில் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு போகிற ஜென்னியவே. ஸோ அதுக்கப்புறம் அவரும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிருப்பார். ஸோ இங்கே இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து அப்படியே பொறுமையாக ஜிம்மின் கூட போயிட்டுருக்காரு. ஸோ ஜிம்மன் தான் பீச்சில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சேர் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு உட்காடுறாங்க 2 பேரும். ஸோ ஜங்குக் சீனியருக்கு காலேஜ் மேம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், என்னை தொலைச்சிருவார் சீனியர், ப்ளீஸ் காலேஜ் போயிடலாமே. டேய் சும்மா ஏன்டா எனக்கு கடுப்பேத்துற, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எந்நேரம் தேயாங் ஜெனிக்கிட்ட எப்படியாவது பேசி ஓடி வாங்கியிருப்பான். ஓடி? ஆமாம் ஓடி தான். அண்ணா எப்படி கொடுப்பாங்க? அதெல்லாம் பிரசிடென்ட் சொன்னால் கொடுப்பாங்கடா, பயமுடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே ஜங்குக்கு அப்படியே கத்துறாரு. ஸோ ஜங்குக்கும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே அமைதியாகிட்டார் அந்த மனுஷன், அவர் எதுவுமே பேசல 2வது. ஸோ 2 பேருமே அப்படியே உட்காந்து அந்த பீச்சோட அலையை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜிம்மின்மே அமைதியாக அந்த அலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜங்குக்கும் இவன் எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கான் இந்த அலையை பார்க்குறதுக்கு அப்படி சொல்லிட்டு அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அலையை தான் பார்த்துட்ருக்காங்க 2 பேருமே. ஸோ அங்கே ரொம்பவே அமைதியாக இருக்குது, ஒன்லி அந்த அலையோட சத்தம் மட்டும்தான் கேட்கும் போல். ஸோ ஒரு மாதிரி அமைதியாக தான் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஜிம்மன் அப்படியே அவரோட ஹேண்டை வந்து ஜங்குக்கோட ஹேண்டை வந்து அப்படியே வந்து பிடிச்சிக்கிறாரு, டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஜிம்மனை தான் பார்க்குறாரு. என்னடா என்ன பார்க்குற, அங்கே பார் முன்னாடி பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே வந்து அப்படியே ஜங்குக்கோட சீக்ஸில் கை வச்சு அப்படியே வந்து என்ன பண்ணால் ஒரு தலையை வந்து அப்படியே கடல் நிறையா திருப்புறாரு பீச்சை பார்க்க சொல்லி. ஸோ ஜங்குக்கும் என்ன இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது அவர் டச் பண்ணும்போதெல்லாம். ஸோ அவருமே அப்படியே வந்து திரும்பி அந்த அலையை பார்க்குறாரு மறுபடியும். ஸோ ஜங்குக்கு நேற்று நடந்த அந்த ப்ராக்டிஸ் பண்ண இடத்துல நடந்தது, தென் அதுக்கப்புறமேட்டு அவர் கூட பேசினது, ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மினை பார்த்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே அவர் மண்டைக்குள்ளே ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஜிம்மின் அவருமே வந்து என்னெல்லாம் பார்த்தாரு, எதுக்கு இவனை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் யோசிச்சுட்ருக்காரு. இன்னொரு சைடு ஜிம்மினோட மனசில் வந்து இவன் ஒரு பையன், இவனை நினைப்பான், நம்ம ஃபீலிங் சொன்னால் இவனுக்கு என்ன தோணும், ஓகே சொல்லுவானா எப்படி அப்படி சொல்லிட்டு அவருக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவருமே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கார் அந்த மனுஷன். ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ஆகுது, ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிருக்கும். 2 பேரும் கடலை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜங்குக் சீனியர் இன்னும் எவ்வளோ நேரம் இதையே பார்க்குறது, எனக்கு தலைலாம் வலிக்குது. ஓ தலை வலிக்குதா, சரி காஃபி குடிக்கலாமா? வேண்டாம் எனக்கு காஃபினா பிடிக்காது சீனியர். ஓ அப்போ நீ என்ன குடிப்ப? நான் பனானா மில்க் தான் குடிப்பேன். என்னது பனானா மில்க்கா? ஆமாம் சீனியர், ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? இல்லை அப்படின்னா சரி வா நான் வாங்கி தரேன். வேணாம் சீனியர் பரவாயில்ல,
கிளைமேட் வேறு ஒரு மாதிரி இருக்குது. வேண்டாம், அம்மாவுக்கு தெரிஞ்சு அடிப்பாங்க. அடிப்பாங்களா? டேய், உனக்கு என்னடா வயசு? 22 இருக்குமா? இல்லை சீனியர், 21 தான். 21 22ஓடா. அண்ணா 20 ஆயிடுச்சு இல்லைடா. இன்னமும் அம்மா அடிப்பாங்க, அப்பா திட்டுவாங்க. என்னடா அதெல்லாம்? லட்டு, நீ இந்த மாதிரிலாம் பேசும்போது எனக்கு செம்ம காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அவரோட ஹெட்டில் அப்படியே வந்து இன்னொரு கை இருக்கும் இல்லையா, ஸோ அதை அப்படியே அவரோட தலையில் அப்படியே வச்சு அவரோட முடிவை வந்து ஃப்ளிப் பண்ணுறாரு. ஸோ ஜங்கு, லட்டா, நான் பார்க்க லட்டு மாதிரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜிமின், என்ன? இல்லை, இப்போது ஏதோ சொன்னீங்களே. என்ன சொன்னேன்? இல்லை, ஏதோ லட்டுன்னு சொன்னீங்க. ஆமாம், லட்டுன்னு சொன்னேன். என்ன இப்போ? என்ன? நான் என்ன பார்க்க லட்டு மாதிரியா இருக்கேன்? ஆமாம், லட்டு மாதிரி தான் இருக்கேன். இப்போ உன் கண், அப்புறம் உன்னோட இந்த சீக்ஸ் பார்த்தியா இப்படி கூட புசு புசுன்னு இருக்குடா. நீ உன் கண்ணு பாரு, அப்படி ரவுண்டாக பெருசா. அப்புறம் இந்த மச்சம், அப்புறம் இந்த கழுத்துக்கிட்ட அப்படியே சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வந்து அவரோட கையை வச்சு அப்படியே வந்து ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே வந்து ஒன்று ஒன்றா ரப் பண்ணிட்டு அப்படியே சொல்லிட்டே வராரு. ஸோ கண், சீக்ஸ்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு கீழே இறங்குறாரு. ஸோ அவரோட கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே ஃபேஸ் அப்பரில் இருந்து அப்படியே வந்து அவரோட செஸ்ட் வரைக்கும் வந்துருச்சு. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செஸ்ஸை அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ ஜங்கு, சீனியர் என்ன பண்ணுறீங்க? இது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜிமினோட கையை அப்படியே தட்டி விட்டார். ஸோ ஜிமின், இப்போ நான் என்ன பண்ணலட்டு, நீ எதுக்கு இப்போ தட்டி விட்ட? சீனி முதல்ல அப்படி கூப்பிடாதீங்க. ஏன் நான் கூப்பிடக்கூடாது? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் தப்பு சீனியர். என்ன தப்பு? என்னடா தப்பு? அது நம்ம பண்ணுறது தப்பு சீனியர். நம்ம என்ன பண்ணோம்? நான் தப்பே பண்ணல, அதுக்குள்ளே தப்புன்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்து அப்படியே ஜங்கு பக்கத்தில் அப்படியே வந்து பெண்ட் ஆகுறாரு. ஸோ ஜிம்முனுமே அப்படியே வந்து பெண்ட் ஆகும். ஸோ ஜங்குக்குமே லைட்டாக வந்து பின்னாடி அப்படியே பெண்ட் ஆகுறாரு. ஸோ எப்படி இருக்குன்னா, ஜங்குக்கு வந்து அந்த பெஞ்சோட கார்னரில் பின்னாடி பெண்ட் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவருக்கு ஃபேஸ் கிட்ட வந்து ஜிம்முன் அப்படியே பெண்ட் ஆகிருக்காரு. ஸோ 2 பேரோட ஃபேஸ்க்கும் நடுவில் ஒரு 2 inches அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜிம்மின், என்ன கேட்ட கேள்விக்கு பதிலே வரல, இன்னும் தப்பே பண்ணல, அதுக்குள்ளே தப்பு? என்னடா, என்ன லட்டு, பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே வந்து ஜங்குக்கோட ஹிப்பை வந்து அப்படியே பிஞ்ச் பண்ணுறாரு. ஸோ ஜங்கு, சீனியர் தயவு செஞ்சு வீட்டுக்கு போகலாம் சீனியர், எனக்கு ஜுரம் அடிக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன், என்னை வீட்டுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வந்து சொல்கிறாரு. ஸோ ஜிம்மின், ஜுரம் அடிக்குதா? ஐயோ லட்டு, ஜுரமாக அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜிம்மின் என்ன பண்ணுறாருனா ஜங்குக்கோட ஷர்ட் அப்படியே கழட்டுறாரு. ஸோ ஜங்குக்கு, சீனியர் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேண்ணா, ஜுரம் அடிக்குது சொன்னதில்ல, ஏதோ தொட்டு பார்க்க போகிறேன். அப்படி ஜுரம் அடிக்குதுன்னா யாராவது சட்டையை கழட்டுவாங்களா? நெத்தியை தான் தொட்டு பார்ப்பாங்க. ஓ, நெத்தியை தொடுவாங்களா? ஆமாம், அம்மாலாம் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஜுரம்னா ஒன்று நெத்தியை தொட்டு பார்க்கணும், இல்லை கழுத்தை தொட்டு பார்க்கணும். நீங்கள் அண்ணா சட்டையை கழட்டுறீங்க? அப்படியா அண்ணா, எனக்கு அப்படி சொல்லி தரலையே. ஏன்னா இங்கே பாரு லட்டு, அம்மா அப்பானா நெத்தி கழுத்தெல்லாம் தொட்டு பார்க்கலாம். அண்ணா நீ லட்டு இல்லை, அதனால நான் வேற ஏதாவது தொட்டு பார்க்குறேன். அப்படி சீனியர், இது என்ன பேசுகிறீங்க? இப்போ நான் என்ன சொன்னேன்? வேற ஏதாவது தொட்டு பார்க்குறேன்னு தான் சொன்னேன். இப்போ வேற எதுனா நீ என்ன தொட்டு பார்ப்பீங்க? என்னன்னு காட்டணுமா? இல்லை வேண்டாம். என்ன லட்டு கேட்டுட்டு வானான்ற பற்றியா? அதெல்லாம் முடியாது, இப்போ நான் காட்டுறேன், நீ பார்க்குறேன். சீனியர், நம்ம வீட்டுக்கு போகலாமே. ஏண்டா, நான் காட்டுறேன், நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே வந்து ஜங்குக்கோட ஷர்ட் பட்டன்ஸ் அப்படியே கழட்டுறாரு. ஸோ ஒரு 2 பட்டனும் கழட்டியிருப்பாரு. ஸோ ஜங்குக்கு, சீனியர் ஏன் அப்படி பண்ணுறீங்க? நான் வீட்டுக்கு போகிறேன், என் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் சீனியர். நான் என் பாட்டி அதுக்கு மேலே, ப்ளீஸ் சீனியர் வேணாமே, நான் வீட்டுக்கு போகிறேன் சீனியர் ப்ளீஸ். இல்லாட்டு இப்போ எதுக்கு ஆளுற? சரி நான் எதுவும் பண்ணல,
நான் எதுவுமே பண்ணல, அழாத, வீட்டுக்கு தானே போகலாம் அழாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வந்து பேக்கில் போயிட்டாரு. ஸோ மறுபடியும் அவரோட ப்ளேஸ்லேயே உட்காந்துட்டாரு. ஸோ ஜங்குக்கும் அப்படியே பொறுமையாக நிமிர்ந்துட்டு அவருமே வந்து அந்த ஷர்ட்டை பட்டன் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அவரோட கண் வந்து தொடச்சிட்ருக்காரு. தாரையாக தண்ணி ஊற்றுது அந்த மனுஷனுக்கு. ஸோ ஜங்குக் அப்படியே வந்து அவரோட கண்ணெல்லாம் தொடச்சிட்ருக்காரு. ஸோ ஜிமின் என்ன இவன் இப்படி குழந்த மாதிரி அழுகுறான், ஐயய்ய லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அவ்வளோதான் போலையே, என்ன பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜங்குக் அவரோட கண்ணெல்லாம் தொடச்சிட்டு எப்போ இந்த மனுஷன் கூப்பிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ அந்த பீச் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஒரு மாதிரி வந்து லைக் மீன்ஸ் மழை இன்னும் கொஞ்சம் தான் வரப்போகுது போல். ஸோ கிளைமேட் ஒரு மாதிரி லைட்டாக இருட்டாகிற மாதிரி இருக்குது. ஸோ ஜிமின்மே பார்க்குறாரு மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மனுஷன் அப்படியே வந்து ஜங்குக்கோட கையை பிடிச்சி செவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ ஜங்குக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ அப்படியே பீச்சில் வந்து எப்படின்னா வெளியே போல் பீச்சுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து சர்க்கிள்லாம் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. லைக் இந்த சாண்டில் வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு மாதிரி வரைகிறதெல்லாம் பண்ணுவாங்க மணலில். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏதோ வரைஞ்சி ஏதோ கட்டியெல்லாம் வச்சுருக்காங்க போல். லைக் அந்த மண்ணில் வந்து ஏதோ வீடெலாம் கட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதோ கட்டி வச்சுட்டு வரைஞ்சி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க யாரோ. ஸோ அங்கே கொஞ்சம் அப்படியே வந்து மணல்லே எல்லாமே டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்குது லைட்டாக. ஸோ ஜங்குக்கு வந்து அது எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. லைக் அங்கே பார்த்திங்கன்னா மணலில் வந்து ஒரு இந்த மேன்ஷன் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் குட்டி குட்டி வீடு. தென் வந்து அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பொம்மை பிளாஸ்டிக்ஸில் வந்து கொஞ்சம் பொம்மைலாம் அங்கே வந்து செட் பண்ணியிருக்காங்க, சும்மா சுருகி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மணல்லே ஏதோ நிறைய டெக்கரேஷன்லாம் போட்டிருக்கு. ஸோ ஜங்குக்கு அது வந்து ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. அவருக்கு ரொம்பவே அது பார்க்க க்யூட்டாக இருக்குது போல். ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு, ஜிமின் ஆளை காணோம். ஸோ ஜங்குக் ஐயோ இவர் எங்கே போனார், அம்மாடி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வழி வர தெரியாது. சீனியர் எங்கே போனீங்க, சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு நகரில், பட் அங்கேருந்தே சுற்றி அப்படியே பார்த்து கத்திகிட்ருக்காரு. ஸோ ஜிமின் ஆளையே காணோம். ஸோ ஜங்குக்கும் இவர் எங்கே போனார், ஐயோயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கத்திகிட்டே நின்றுட்டுருக்காரு, என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. பிகாஸ் ஜங்குக்கிட்ட ஃபோனுமே கிடையாது. அவருக்கு இப்போ வீட்டுக்கு போகவும் வழி தெரியாது. இது என்ன இடம்னு கூட அவருக்கு தெரில. பீச்சு தெரியுது, பட் என்ன எங்கே பீச்சு அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு எதுவுமே தெரில. ஸோ ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. அந்த பீச்லேயும் வேறு ஆளே இல்லை. ஸோ அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மனுஷனுக்கு. ஐயோ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே லைட்டாக கண்ணிலேருந்து தண்ணிலாம் வருது. அவருக்கு லைட்டாக அழவே ஆரம்பிச்சிட்டாரு ஜங்குக்கு. அப்படியே ஒரு மாதிரி வந்து ஃபேஸில் கையை வச்சுட்டு லைக் ஃபேஸை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறது, என் மனுஷன் விட்டு போயிட்டார், இப்போ நான் என்ன பண்ணுவேன், அப்படியே வீட்டுக்கு போவேன், அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களும் என் காலை உடைச்சிருவாரு, என்ன பண்ணுறது, பாட்டியோட பேச்சை தாங்க முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. ஸோ அவரோட பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ வந்து டேப் பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் எப்படின்னா ஷோல்டரில் இல்லை, ஷோல்டருக்கு கீழே டேப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவர் யார் அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஸோ பின்னாடி யாருமே இல்லை. என்ன யாருமே இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே சுற்றி பார்க்குறாரு. ஸோ அப்போது ஓய் லட்டு இங்கே கீழே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட வாய்ஸ் கேட்குது. ஸோ அவர் அப்படியே கீழே பார்க்குறாரு. பார்த்தா ஜிமின் அப்படியே முட்டி போட்டு கையில் வந்து ஒரு பொக்கேவும் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸுமே வச்சுருக்காரு கையில். ஸோ ஜங்குக் தான் என்ன பண்ணுறான் இவன் அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ ஜிமின் ஓய் லட்டு உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா, மறந்துட்டேன் என்ன, சரி பரவாயில்ல மறந்துட்டு போ, ஆனால் நான் ஒன்று மறக்க மாட்டேன், எனக்கு ஒன்று சின்ன வயசுலேருந்து பிடிக்கும் லட்டு, இப்போது இல்லை சின்னதுலேருந்து. உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஃபஸ்ட் டைம் எங்கே பார்த்தோம், எப்படி பார்த்தோம் அப்படின்ட்டு. ஸோ ஜங்குக் அப்படியே பார்க்குறான், என்ன சொல்ல போகிறார் இவர் அப்படி சொல்லிட்டு. ஸோ ஜங்குக் தான் சீனியர் என்ன சொல்கிறீங்க, சின்ன வயசுல இருந்தோம்
நாங்களும் இப்போ தானே பார்க்குறேன். என்ன சொல்கிறீங்க சீனியர்? அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கேட்குறான். ஸோ ஜிம்மின் டக்குன்னு அவனோட வாலெட்லேருந்து லைக் அவனோட பர்ஸ்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே ஜங்கு கையில் கொடுக்குறான். ஸோ ஜங்குக்கும் என்ன அது அப்படி சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாரு. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனும் ஒரு பொண்ணும், குட்டி குட்டி பாப்பா, ஓகேங்களா, ஒரு 6 வயசு பையன் இருக்கும் அந்த பையனுக்கு. தென் வந்து ஒரு 4 வயசு பொண்ணு, சின்ன பொண்ணு, 2 பேருமே பார்த்திங்கன்னா மணலில் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ அப்படி தான் இருக்குது அந்த பிக்சர். ஸோ இதை பார்த்தோன்னே ஜங்குக்கு அப்படியே ஜிம்மினை தான் பார்க்குறான். ஸோ ஜிம்மின் அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு, என்ன லட்டு, எதாவது ஞாபகம் வருதா? நான் தான் சிம் சிம், ஞாபகம் இருக்கா? மறந்துட்ட போல என்ன அப்படின்ற மாதிரி அப்படியே கேட்குறாரு. ஸோ ஜங்கு, நீ சிம் சிம் சீனியர், அது 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 நான் தான் சிம் சிம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு வந்து அந்த ஃபோட்டோஸே பார்த்துட்டே இருக்கான். ஸோ ஆக்சுவலாக ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், ஜியோனோட அப்பா, அதாவது ஜங்குகோட அப்பா பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கொரியன். ஸோ ஜங்குகோட அப்பா அண்ட் தேயாங்கோட அப்பா 2 பேருமே பார்த்திங்கன்னா காலேஜ் மேட்ஸ். ஸோ காலேஜ் வந்து ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. ஸோ ஜங்குகோட அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து காலேஜ் முடிச்சுட்டு சைனாவில் போய் ஒர்க் பண்ணியிருந்திருப்பார். ஸோ அந்த டைமில் தான் ஜங்குகோட அம்மாவை வந்து லவ் பண்ணியிருப்பார். ஜங்குகோட அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட அம்மா மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. ஸோ கொஞ்சம் கன்வின்ஸ்லாம் பண்ணி வேறு கேஸ்ட், லைக் மீன்ஸ் அவர் வந்து கிறிஸ்டின், அம்மா வந்து புத்திஸ்ட். ஸோ அதனால் வந்து அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் ஆயிருக்கும். பட் ஆனால் ஒரு வழியாக சம்மதிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பார். ஸோ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா ஜியோனோட அம்மா அப்பா வந்து கொரியாவிலே வந்து இருந்திருப்பாங்க, பாட்டி மட்டும் சைனாவில் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா தேயாங்கோட அப்பா கூட கொஞ்சம் நல்லாவே பேசியிருந்திருப்பார். தேயாங்கோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணியிருந்திருப்பார். ஸோ அவங்க பேசும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிம்மினோட அப்பா வந்து தேயாங்கோட அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. ஸோ அப்படி தான் வந்து ஜேகேவோட அப்பாவுக்கு வந்து பழக்கமாக இருந்திருப்பார். ஸோ அப்படியே கொஞ்சம் லைஃப்லாம் போயிட்டே இருந்திருக்கும். ஸோ ஜங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஜங்குக்கு வந்து ஸ்கூல் போயிட்டுருப்பார். அந்த நர்சரி ஸ்கூல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்கூலுக்கு வந்து போயிட்டுருப்பார் மனுஷன். 4 இல்லை 5 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, நல்லா பேசுகிற வயசு தான். ஜங்குக்கோட அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்த, அதாவது பொம்பளை பிள்ளை வேணுன்றது வந்து ரொம்ப பெரிய ஆசை அவங்களுக்கு. பட் ஆனால் அவங்களுக்கு பையன் பிறந்துச்சு. ஸோ ஒரு குழந்தையோட அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா, வேண்டாம் ஒரு குழந்தை போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, நம்ம அம்மாலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அண்ணா இருக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த பொம்பளை பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, குடுமி போடுறது, அந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஜங்குக்கோட அம்மாவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாரு கேர்ள் ட்ரெஸ் போட்டு தான் வளர்ப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த மனுஷன் வந்து எப்போ பார் பார்த்திங்கன்னா கேர்ள் ட்ரெஸ்லேயே தான் இருப்பார். அது மாதிரி வீடு ஃபுல்லாகவே நிறைய பிக்ஸ், அந்த மாதிரி பிக்ஸ் மட்டும் தான், அவர் பையன்றதே மறந்து பொம்பளை பிள்ளை மாதிரி தான் நிறைய பிக்லாமே வந்து வீடு ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபைன் டே வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக்கோட ஸ்கூலில் வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சுருப்பாங்க, லைக் மீன் ட்ராமா மாதிரி. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து அதில் ஒரு ஏஞ்சல் கெட்டப், ஒரு கேர்ள் கெட்டப்பில் வந்து ஆக்ட் பண்ண போகிறாருன்றதால அவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேர்ள் பாப்பா மாதிரி நல்லா ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருப்பாங்க. ஸோ அவர் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே அவர் ட்ராமாலாம் பண்ணுறாரு, ரொம்பவே க்யூட்டாக நடிக்கிறாரு. ஸோ அவளுக்கு வந்து அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்மே கிடைக்குது. ஸோ அதே சேம் டைம் இங்கே வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஜங்குக்கோட வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேயாங்கோட பேரண்ட்ஸு, தென் வந்து ஜிம்மினோட பேரண்ட்ஸ், ஜிம்மின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. பிகாஸ் என்னென்னா அன்றைக்கி ஜிம்மினுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே. ஸோ அதனால் வந்து இப்போது தான் வந்து ஜியோனோட அப்பாவும் ஜிம்மினோட அப்பாவும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து எல்லாருமே ஒன்றா செலிப்ரேட் பண்ணலான்றதுக்காக வந்து தேயாங்கோட அப்பா தான் சொல்லி கூட்டிகிட்டு வருவார். ஸோ அந்த மாதிரி ஜிம்மினோட அப்பா வீட்டுக்கு வந்து எல்லாருமே இங்கே பேசிகிட்ருக்காங்க. ஸோ ஜியோனோட அம்மாவும் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஜிம்மின் தான் அப்படியே வீட்டை சுற்றி பார்த்துட்ருக்காரு. ஸோ வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஜங்குக்கோட ஃபோட்டோஸாக இருக்குது. லைக் மீன்ஸ் எப்படின்னா கேர்ள் ஃபோட்டோஸ், அவங்க அம்மா தான் அவ்வளோ வேலை பார்த்து வச்சுருப்பாங்களே, ஒரே பொம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸாக போட்டு அழகு பார்த்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரே கேர்ள் ஃபோட்டோவாக இருக்குது. ஸோ ஜிம்மின் என்ன நினச்சிக்கிறான்னா இவங்களுக்கு வந்து பொண்ணு போல் அப்படின்னு நினச்சிட்டு, ஸோ ஜிம்மின் தான் அப்படியே ஜங்குக்கோட அம்மா கிட்ட, ஆண்டி இது என்ன அங்கே பொண்ணா, உங்களுக்கு என்ன பொண்ணு பாப்பாவா, அம்மா எங்கே உங்கள் பொண்ணு காணோம், எனக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டீங்களா, என்ன கூப்பிடுங்க அங்கே பொண்ணை அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. ஸோ ஜங்குக்கோட அம்மா அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்மினோட அம்மா,
ஐயோ! நீங்க தப்பா நினைக்காதீங்க. அவன் அப்படிதான். ஆ நான் பார்த்துக்கிறேன். ஏய் என்னடா கேட்டுட்ருக்க? வா வந்து உட்காரு. வந்த இடத்துல சும்மா கை வச்சுட்டு இல்லாம உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா அப்படியே பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. ஸோ ஜிமின் நம்ம இப்போ என்ன கேட்டோம்? பொண்ணா தானே கேட்டோம். என்னடா போங்கடா அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் அப்படியே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ இங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமினோட அப்பா அம்மாவுக்குமே வந்து ஜியோனுக்கு வந்து பொண்ணா பையனாலாம் தெரியாது. ஒரு பாப்பா இருக்குன்னு தெரியும் அவ்வளோதான். ஸோ அவங்களுமே வந்து பொண்ணு குழந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிக்கிறாங்க. தேவங்கோட அப்பாவுக்கு தெரியும் அது பையன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்தளவுக்கு பெருசாக டாக் போல் இவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக இப்போ வந்து ஸ்கூல் முடிஞ்சு ஜியோன் வந்து வீட்டுக்கு வந்துட்டார். இந்த ஸ்கூல் பஸ்ஸை வந்து வந்துட்டார். ஸோ ஜியோனோட அம்மா வந்து அப்படியே பார்க்குறாங்க பையன் வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு. ஸோ அவர் தான் அப்படியே க்யூட்டாக அந்த கப் மாதிரி எது கொடுத்துருப்பாங்க போல் ப்ரைஸு. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே ஓடி வராரு அந்த ஃப்ராக்கில். மம்மா மம்மா நான் ஜெயிச்சிட்டேன் தெரியுமா, நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், பாருங்க நான் தான் க்யூட்டான ஏஞ்சல், நல்லா இருக்குல்ல மம்மா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மனுஷன் அப்படியே உள்ளே கத்திட்டு ஓடி வராரு. ஸோ அவர் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கார். அந்த ஒயிட் ஃப்ராக்கு பின்னாடி வந்து விங்ஸ் எல்லாம் வச்சுருக்கு, அழகாக க்ரௌன்லாம் இருக்குது மண்டையில். அவருக்கு வேறு லாங்காக இருக்கும் போல் ஹேரு சின்ன வயசுலேயே. ஸோ குடுமி மாதிரி போட்டிருக்காங்க. செம்ம க்யூட்டாக இருக்கார் பார்க்கறதுக்கு. அப்படியே அச்சசல் பொம்பளை பிள்ளை தான், அந்தளவுக்கு அழகாக இருக்குது. ஸோ நம்ம ஜிம்மின் தான் அப்படியே வாயை பொழுது பார்த்துட்ருக்காரு மனுஷன் பாருங்கள், அந்த வயசுலேயே அப்படி சைட்டு. ஸோ ஜங்குகோட அம்மா எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. ஸோ ஜங்குகோடி வந்து அவங்க அம்மாவை அப்படியே ஹக் பண்ணிட்டு அந்த கிஃப்ட்டு காட்டி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அவங்க அம்மாவும் கண்ணா ஜெயிச்சிட்டியாடா அப்படின்ற மாதிரி வந்து விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் தான் சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறமா வந்து இவதான் உங்கள் பொண்ணா அப்படின்ற மாதிரி வந்து ஜிம்மின் கேட்குறாரு. ஸோ ஜங்குகோட அம்மாவும் ஆமாப்பா இவ தான் என் பொண்ணு ஜோன்ஷி. ஓ ஹாய், நான் ஜிம்மின், பார்க் ஜிம்மின். நான் ஜியோன்ஷி. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ குழந்தைங்கள்ல அதனால அவங்க அம்மா வந்து எப்போவுமே ஜியோனை வந்து ஜியோன்ஷி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க போல். பொம்பளை பிள்ளை பேர்லாம் வச்சுருக்காங்க போல் இருக்குது. ஸோ அந்த பேர் தான் சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ ஜிம்மினுக்கு வந்து பார்த்தவுடன் ஜியோன்ஷியை ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ மாதிரி ரொம்பவே க்யூட்டாக இருக்காரா. ஸோ 2 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிம்மினுமே சின்ன பையன் தானே. ஸோ 2 பேருமே அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் பேசுகிற வயசு. நம்ம ஜிம்மினுக்கு வந்து ஒரு 7 இல்லை 8 அந்த மாதிரி வயசு தான். ஓகேங்களா. ஸோ 2 பேருமே ஜாலியாக விளையாடுறாங்க. ஸோ இங்கே ஜிம்மினோட அம்மா கேட்குறாங்க, ஓ உண்மையாகவே உங்களுக்கு பொண்ணு தானா? உங்கள் பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க. ஐயோ நீங்கள் வேறு பொண்ணா? அவன் என் பையங்க ஜியோன். ஜியோன்ஷி சும்மா அது காம்படிஷனுக்கு உங்கள் பையனை சும்மா வெறுப்பேற்றலான்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, நான் கூட பொண்ணு நினச்சிட்டேங்க. அப்படியே பொண்ணு மாதிரியே இருக்கான். ஆமாம் நிறைய பேர் பொண்ணு தான் சொல்கிறாங்க. எனக்கே சம்டைம்ஸ் அப்படி தான் இருக்கும். அதான் வீடு முழுக்க இப்படி இருக்குது ஃபோட்டோஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்மினுக்கு அதெல்லாம் தெரியாமல் நல்லா ஜங்கு கூட ஜாலியாக விளையாடிட்டுருக்காரு. ஸோ எல்லாருமே ஜிம்மினோட பர்த்டே பார்ட்டிக்கு எங்கே பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு தென் தேங்கோட அப்பா தான் வந்து நம்ம பீச் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சஜஷன் கொடுக்குறாரு. ஸோ ஃபேமிலி மொத்தமும் 3 ஃபேமிலியாக வந்து கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு தான் வந்து போகிறாங்க. ஸோ ஜியோனும் சரி ஜிம்மினும் சரி 2 பேருமே வந்து க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ போகிற வழியா எல்லாருமே வந்து பீச்சுக்குமே வந்து சேர்ந்துருப்பாங்க. ஸோ பீச்சில் வந்து எல்லாருமே வந்து கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து அந்த பார்ட்டிலாம் நடக்குது. ஸோ இங்கே ஜிம்மினுமே வந்து பார்த்திங்கன்னா கேக்லாம் கட் பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜியோன்ஷிக்கு தான் அந்த நம்ம ஜங்குகாக்கு தான் ஊட்டுறாரு. ஸோ அவருமே வந்து திரும்பி ஊட்டுறாரு. ஸோ மனுஷன் இப்போ வரைக்கும் அது பொம்பளை பிள்ளைன்னு தான் நினச்சிட்ருக்கு போல். ஸோ அப்படியே ஜாலியாக வந்து எல்லாம் கேக்லாம் கட் பண்ணிவிட்டு தென் பீச்சில் வந்து ப்ரேலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா தேயாங் வந்து தனியாக தான் விளையாடிட்டுருக்காரு. ஸோ இங்கே ஜிம்மின் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஜங்கு கூடயே போயிட்டு விளையாடிட்டுருப்பாரு. ஸோ அப்போ ஜங்குக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பீச் மணலில் வந்து ஏதோ கட்டிகிட்ருப்பாரு. ஸோ இப்போ வந்து அவர் தான் சொல்லியிருப்பார், எனக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பீச் மணலில் வந்து விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கு வந்து ஜிம்மின் மச்சி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து அப்படியே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்டு மாதிரி ஏதோ வந்திருக்கும், சம்திங் கடலில் வாழ்கிறது அது ஏதோ வந்திருக்கும் போல். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஜியோன் பார்த்துருப்பாரு. ஸோ ஜிம்மின் வந்து அப்போ வந்து ஏதோ கட்டிக்கிட்டு இருப்பார் இன்ட்ரெஸ்ட்டாக. அப்போ தான் வந்து நம்ம ஜியோன்ஷிக்காக ஏதோ வந்து வீடு மாதிரி கட்டிகிட்ருக்காரு. ஸோ இப்போ அந்த நண்டு வந்து கரெக்டாக வந்து ஜிம்மினோட கால்கிட்ட வந்துருச்சு.
ஸோ ஜியான்ஷிக்கு வந்து ஜிம்மின் வந்து அவரோட பேரை பார்க் ஜிம்மின்னு சொல்லியிருப்பார். ரொம்ப நீட்டாக இருக்கும். குழந்தைக்கு வந்து டக்குன்னு வராதுல்ல வாயில், கூப்பிட முடியாதுல்ல அவனால். ஸோ ஐயையோ இவன் இவன் என்னென்னு கூப்பிடுறது, அச்சச்சோ அது கடிக்க போகுது. ஐயோ ஏ ஏ ஏ சிம் 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 இங்கே பாரு இங்கே பாரு நண்டு நண்டு. ஆ என்ன ஜான்சி? நண்டு நண்டு எங்க காலக்கிட்ட நண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் என்ன பண்ணியிருப்பாருனா, அவரோட கையில் வந்து அந்த பீச்சில் வந்து வீடு காட்டுறதுக்குன்னு சில டாய்ஸ் எல்லாம் இருக்கும், அது மாதிரி அதை வச்சுருப்பாரு. ஸோ அதை வச்சு அதை வந்து தட்டி விட்டுட்டாரு. ஸோ அதுவுமே போயிடுச்சு. ஸோ ஜிம்மின் தான், அம்மா நீ என்ன கூப்பிட்ட? ஆ நானா, அது உன் பேர் எனக்கு தெரியலையா, அதான் நான் உன்னை வேறு பேர் வச்சு கூப்பிட்டேன். உன் பேர் ரொம்ப பெருசாக இருக்கா, அதனால நான் உனக்கு இனிமேல் வேறு பேர் வைக்க போகிறேன். உன் பேர் இனிமேல் சிம் சிம். நான் உன்னை அப்படி தான் கூப்பிடுவேன், வேறு யாரும் ஒன்று கூப்பிடக்கூடாது. இனிமேல் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து, அதாவது ஜியோன் வந்து சொல்லியிருப்பார். ஸோ ஜிம்மினும் வந்து ஜியோனை பார்த்து, ஓகே என் பேர் சிம் சிம்மா நல்லா இருக்குது, நீ என்ன அப்படியே கூப்பிடு ஜியான்ஷி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஸோ 2 பேருமே அப்படியே வந்து ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இப்போ அந்த நண்டு வந்ததில் வந்து ஜிம்மினை அடிக்கும் போது என்ன இருக்குன்னா, அவர் கட்டின அந்த வீடுமே கலைஞ்சி போயிருக்கும். ஸோ அவருக்கு ஒரு மாதிரி சோகமாயிட்டார். கஷ்டப்பட்டு ஜியோன்ஷிக்காக ஒரு காதல், அந்த பிஞ்சு மனசில் ஒரு காதல் வந்து கட்டியிருப்பார் போல் கோட்டையை, அது இடிஞ்சு போச்சு. ஸோ அவர் ஒரு மாதிரி டல்லாயிட்டார். ஸோ ஜங்குக் தான், இங்கே பாரு சிம் சிம் ஃபீல் பண்ணாத, இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம். நீ எனக்கு பெருசான உடனே இது மாதிரி மண்ணில் வீடு கட்டித்தா என்ன, நான் அப்போ வந்து இந்த வீட்டில் ஸ்டே பண்ணுறேன் சரியா, நீ ஃபீல் பண்ணாதடா, ஹாப்பி பர்த்டே ஃபீல் பண்ணக்கூடாது சரியா, இந்தா இது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு கையில் ஏதோ ஒரு பேங்கிள் விட்டுருப்பாரு போல் ஜியோனு அந்த கேரக்டருக்காக. ஸோ அந்த பேங்கிளை வந்து அப்படியே கழட்டி வந்து ஜிம்மின்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ ஜிம்மின் வந்து அதை வந்து அப்படியே கையில் வாங்கி போட்டுக்கிறாரு. ஸோ அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, கண்டிப்பாக ஜியான்சி உனக்கு பெருசான உடனே நான் ஒரு வீடு கட்டி தரேன், நம்ம அங்கே 2 பேரும் ஜாலியாக விளையாடலாம், ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ 2 குழந்தைங்களுமே அழகாக வந்து அப்படியே ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா எல்லாருமே பார்த்துருப்பாங்க போல். ஸோ அப்போ வந்து ஜிம்மினோட அப்பா தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருனா, அவரோட பையனோட பர்த்டே செலிப்ரேஷனை நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கேப்சர் பண்ணுவார் இல்லையா, ஸோ அதே மாதிரி இந்த ஃபோட்டோவையும் கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவை தான் பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டில் வந்து நம்ம ஜங்குக் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா வந்து அந்த விளையாடிலாம் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வீட்டுக்கும் கிளம்பி போயிருந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து என்ன நடந்திருக்கும்னா, ஜங்குக்கோட பாட்டி வந்து சைனாலே ரொம்ப நாள் என்னால் தனியாக இருக்க முடியாது, எனக்கு கொரியா வர பிடிக்கல, நீங்கள் வந்து என் கூட இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கோட அப்பாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி தவிர வேறு யாருமே இல்லைல்ல அவங்க ஃபேமிலியிலன்றதுக்காக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மொத்தமாக சைனாவில் போய் செட்டில் ஆகியிருந்திருப்பாங்க. ஸோ அன்றைக்கி பர்த்டே அன்றைக்கி ஜிம்மின் வந்து ஜியோன்ஷியை பார்த்தது தான். அதுக்கப்புறமேட்டு அந்த மனுஷன் பார்க்கவே இல்லை போல், அவ்வளோதான் அங்கேயே முடிஞ்சிருச்சு கதை. ஸோ அதுக்கப்புறமா ஜங்குக் வந்து சைனா போயிருந்திருப்பார். ஸோ ஜங்குக்கு ரொம்ப சின்ன வயசுன்றதுனால எதுவுமே அவருக்கு இப்போது ஞாபகமே கிடையாது. அதுக்கப்புறமா சைனாலே வளர்ந்து முடிஞ்சு இப்போ மறுபடியும் அவங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கிறதால இங்கே வந்திருக்காரு, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டில் அப்படியே ஜிம்மின் வந்து இந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காரு. ஸோ ஜங்குக், அப்போது சிம் சிம் நான் தான்டா, ஆமாம் அப்படியே இருக்க, அழகாக இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்காரு. ஸோ டக்குன்னு ஜங்குக், ஆமாம் இதில் நான் பொண்ணு மாதிரி இருக்கேன், நான் தான் இதை நீ எப்படி கண்டுபிடிச்ச? அதுவா, அது வந்து அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் இன்னொரு விஷயத்தையுமே சொல்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக ஜங்குக் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் வந்திருப்பார் இல்லையா, ஸோ அன்றைக்கி வந்து ஜிம்மின் வந்து காலேஜ் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்திருப்பார். ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஜிம்மினோட அப்பா என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவனுக்கு ஒரு வேலை இருக்குது வாடா, தேங்கோட அப்பா உன்னை வர சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பார். எங்கே கூட்டிகிட்டு போயிருக்காருன்னா ஜியோனோட வீட்டுக்கு தான். ஸோ ஜிம்மினோட அப்பா அண்ட் ஜிம்மின் அண்ட் ஜியோனோட வீட்டுக்கு வந்து தேங்கோட அப்பா, அதாவது இவங்க 3 பேரும் சேர்ந்து ஜியோனோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஐயோ ரொம்ப வளருது, ஜியோனோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க.
லைக் ஜியோனோட வீடு எங்கே இருக்குன்னா, நான் தான் சொன்னேன்ல ஆல்ரெடி ஒரு காலனி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே காலனியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் அண்ட் தேயோங் 2 பேருமே இருக்காங்க. ஆனால் 2 பேரோட வீடு வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கும். ஆனால் ஜியோனோட வீட்டிலேருந்து ரொம்ப தூரம். ஓகேங்களா? ஸோ இது ஜங்குக்கும் தெரியாது, இவங்களுக்குமே தெரியாது. ஸோ ஜிமினோட அப்பா வந்து இவன்ட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஜியோன் அங்கிள் வந்திருக்காருடா, வாடா போய் பார்க்கலாம், இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறாங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஜியோன் அங்கிள் சொன்ன உடனே நமக்கு ஜிமினுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஜியோன்ஷி தானே. ஸோ அந்த மனுஷன் இத்தனை வருஷமாக பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து அவர் கூடயே வச்சுருப்பார் போல். ஸோ சின்ன வயசுலேருந்தே ஜியோன்ஷி மேலே அவருக்கு ஒரு பாசம், ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இவ்வளோ வருஷம் கழிச்சு ஜியோன்ஷி இங்கே வந்திருக்கான்னா அவளை போய் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லை. ஸோ அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, தேங்க தரன்னு இழுத்துக்கிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஜங்குவோட வீட்டுக்கு அவங்க அப்பா கூடயே போயிருந்துருப்பாரு. ஸோ போயிட்டு வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஜங்கு கூட அப்பா வந்து எதுக்கு கூப்பிட்ருப்பாருனா, இந்த மாதிரி அவங்க பையன் வந்து இந்த மாதிரி காலேஜில் சேர்ந்துருக்கான் இல்லையா, ஸோ அங்கே பார்த்துக்கிறது, நீ தான் ப்ரெசிடென்ட்னு தெரியும், வைஸ் ப்ரெசிடென்ட் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து தேங் வந்து கேட்டிருப்பாரு, ஜிமின்ஷி அங்கிள் அவள் எந்த கிளாஸ் சேர்ந்துருக்கா, எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்போ தான் வந்து ஜியோனோட அப்பா சொல்லியிருப்பாரு, அட பாருங்க, நீங்கள் இன்னுமா அது பொண்ணுன்னு நம்பிட்டுருக்கீங்க, அது பொண்ணு இல்லை பையன், இதுதான் என் பையன் அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குவோட ஃபோட்டோ அப்போ தான் காட்டியிருந்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஜிம்மினும் தேயாங்க அப்படியே மாற்றி மூஞ்சி பார்த்துருந்துருப்பாங்க, அட பாருங்களா காலையில் இவன்ட்டே உரண்டை எடுத்தோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவ்வளோ வருஷமாக ஜியோன்ஷின்னு ஒரு பொண்ணு பற்றி சுற்றிட்டு இருந்தேடா, அது பொண்ணே இல்லை பையன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜிம்மினும் தேயாங்கும் வந்து தனியாக பேசியிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஜிம்மின் சொல்லியிருப்பாரு, டேய் அப்பயே நினச்சேன்டா, என்னடா இத்தனை வருஷமாக யார் மேலேயும் வராத ஃபீலிங் அவனை பார்த்தோன்னே வருதுன்னு வந்து நினச்சேன், பார்த்தல அவன் ஜியோன்ஷிடா, அதனால தான் அவன் மேலே வந்திருக்கு. டேய் அதெல்லாம் ஓகேடா, அவன் ஜியோன்ஷி வந்துச்சுன்னா ஓகே, ஆனால் அவன் பையன்டா, பொண்ணு கிடையாது. ஏய் மச்சான், பொண்ணா இருந்தானே பையனா இருந்தானே, இத்தனை வருஷமாக நான் அவனை லவ் பண்ணுறேன், மற்றவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம்டா, நான் எந்த பொண்ணையும் லவ் பண்ணாமல் இருக்கேன் எதுக்குன்ட்டு, ஜஸ்ட்டு நான் ஃப்ளோட்டிங்கு இல்லை சும்மா ஜாலியாக சுற்றுறேன் அந்த மாதிரிலாம் நினைக்கலாம். ஆனால் உனக்கு தெரியும்ல, ஏன்னா நான் ஜியோன்ஷியை லவ் பண்ணுறேன்டா, சின்ன வயசுலேருந்து அவளை லவ் பண்ணிருக்கேன், பார்த்தல, அவளுக்காக தானே இவ்வளோ வருஷம் யாரையும் லவ் பண்ணாமல் வெயிட் பண்ணேன், இப்போ அது அவள் இல்லை அவன் ஆயிடுச்சு, அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லைடா, எனக்கு அவன் எல்லாம் ஒன்று தான், நான் முடிவே பண்ணிட்டேன்டா, ஜியோன் தான் இனிமேல் என் லைஃப், அது ஜியோன்ஷியா இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அவனை லவ் பண்ண போகிறேன், முடிஞ்சால் எனக்காக சப்போர்ட் பண்ண மச்சான், இல்லைன்னா விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். டேய் ஜிம்மினா மச்சான் வேணாம் ப்ளீஸ், அட்வைஸ் மாதிரிலாம் பண்ணாத, காண்டாயிடுவேன். டேய் ஜிம்மினா, நான்லாம் அட்வைஸ் பண்ண மாட்டேன்டா, எனக்கு தெரியாதா உன் இத்தனை வருஷம் லவ் பற்றி எனக்கு தெரியாதாடா, சொல்லு, இவ்வளோ வருஷமாக இந்த ஜிமின்ஷியோட ஃபோட்டோவை வச்சு சுற்றிட்டுருக்க, இப்போ அது பையன்னா நீ பண்ணாமல் போயிடுவியா, இவ்வளோ வருஷம் காதல் பற்றி எனக்கு தெரியாதா, உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்ணுறேன்டா, பையன் இருந்தா என்னடா, இந்த உலகத்தில் நான் பையன் காதலிக்கலையா என்ன, பரவாயில்ல வாடா நம்ம முதல் விதையை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா தேயாங் வந்து ஜிம்மினுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அப்பா வண்டியை பஞ்சர் பண்ணி விடுறது, அன்றைக்கி நைட்டு ஜிம்மின் கால் பண்ணியிருப்பார் இல்லையா, மறுநாள் என் கூட தான் வரணுன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி தான் இந்த மேட்டர் எல்லாமே நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஜிமின் வந்து ஐ லவ் யூலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஜங்குக்கிட்ட சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஜிம்மினை தான் பேன்னு பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜிமின், என்ன லட்டு இப்படியே பார்த்துட்டு இருந்தேன் அப்படி, சரி ஓகே இங்கே பாரு, ரொம்ப நேரம்லாம் என்னால் இழுக்க முடியாது, ஆல்ரெடி ஃப்ளாஷ்பேக்னு ரொம்ப நேரம் ஓட்டேன் லட்டு, டேரெக்டாக போயிடலாமா, எங்கே போனோம் லட்டு, சரி பாரு லட்டு, சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ ஜியோன்ஷியோ இல்லை ஜியோனோ எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது லட்டு, நீ எப்போவும் என் லட்டு தான், புரிஞ்சுதா, ஐ லவ் யூ, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கா என்னை பிடிக்கும் எனக்கு தெரியும், ஆனால் நீ எதுக்கு யோசிக்கிறோன்னா எனக்கு தெரியும், எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, யார் வந்தாலும் சரி, ஊரே எதிர்த்தாலும் சரி, நான் உன்னை தான் லவ் பண்ணுவேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன், நீ என்ன சொல்கிற, ஐ லவ் யூ தானே, ஆனால் சீனியர் என்னது என்ன சிம்சிம் அது என்ன சொன்னப்போ சிம்சிம்மா
இல்லாட்டு உன் வாயிலேருந்து அதை கேட்க எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா? சிம் சிம் உண்மையாகவே நல்லா இருக்குது. எவ்வளோ வருஷம் இதை மிஸ் பண்ணேன் தெரியுமா? அன்றைக்கி தான் பேர் வச்சேன், அன்றைக்கே போயிட்டேன். இப்போ திரும்பி வந்திருக்க, உன்னை இதுக்கப்புறம் விடுறதா இல்லை. நீ எஸ்ஆ நோலாலாம் கிடையாது, உனக்கு எஸ்ஸு மட்டும்தான். என்ன எஸ்ஸு தானே? ஆ ஆ அது வந்து என்ன எஸ்ஸு தானே? அது ஜெமினா எனக்குமே என்ன இல்லை இல்லை எனக்கு கேட்கல. காது தப்பாக கேட்குதா? ஜிமினா எனக்குமே உன்னை பிடிக்கும், ஆனால் பையனும் அது தப்பு இல்லையா? லட்டு அதெல்லாம் தப்பு இல்லை. எனக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சிச்சுல, எனக்கு இது போதும் செல்லம் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் டக்குன்னு அப்படியே ஜங்குக்கை கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஸோ ஜங்குக்குமே வந்து ஜிம்மினை பேக்கப் பண்ணுறான். ஸோ 2 பேருமே ஒரு 5 minutes கட்டி பிடிச்சிருப்பாங்க. ஸோ கரெக்டாக மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி வெதர் ஒரு மாதிரி இருந்ததுல இப்போ லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜிம்மின் அப்படி பார்க்குறாரு, மழை வந்து பெஞ்சிட்ருக்கு. ஸோ ஜங்குக் தான், ஐயோ சீனியர் மழை பெய்யுது. என்னது? இல்லை மழை பெய்யுது ஜிமினா. ஆஹா ஜிமினா இதுவும் நல்லா தான் இருக்குது, நீ அப்படியே கூப்பிடு. மழை பெய்யுது, சரி இப்போ என்ன மழை தானே பெய்யுது, சரி வா அந்த ரெசார்ட் போகலாம் வா. ரெசார்ட்டா? நான் ஆல்ரெடி ரூம்லாம் புக் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், வா போகலாம். அட ஃப்ராடு, வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே பீச் பக்கத்தில் இருக்க ரெசார்ட்லேயே வந்து ரூமும் போடுறாங்க. ஸோ 2 பேருமே ரூமுக்கு போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக நனைஞ்சிருப்பாங்க போல் மழையில். ஸோ ஜிம்மின் வந்து அப்படியே அவர் வந்து என்ன பண்ணுறாருனா சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் வந்து ஜங்குக்கு வந்து டவல் கொடுக்குறாரு. ஸோ ஜங்குக்குமே தொடச்சிட்ருக்காரு. ஸோ ஜிம்மின் அப்படியே ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்காரு. அவர் பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் நல்லா நனைஞ்சிருக்காரா. ஸோ ஒரு மாதிரி அவரோட ஹேர் எல்லாமே ரொம்ப வெட்டாக இருக்குது. அவர் அப்படியே அவரோட ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு வந்து எப்படின்னா ஓரமாக நின்று பண்ணிகிட்ருக்காரு, ஒரு மூலையில் போய் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மின் அப்படியே பெட்டில் சாஞ்சிட்டே தெரியலனா கூட எக்கி பார்த்துட்ருக்காரு மனுஷன். அவ்வளோ மெய் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ டக்குன்னு ஜங்குக்கு ஒரு மாதிரி யாரோ பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். ஸோ டப்புன்னு திரும்பி பார்க்குறாரு, என்ன பார்த்துட்டே இருக்கா திரும்ப, இதுக்கு தான் என்ன ரூமுக்கு கூப்பிட்டு வந்தா, திரும்ப தப்பு இதெல்லாம். என்ன தப்பா? இதா வரேன் லட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் டக்குன்னு அப்படியே பெட்லேருந்து எழுந்து ஜங்குக் பக்கத்தில் போகிறாரு. ஸோ ஜங்குக் இங்கே பாரு, பக்கத்தில் வராத ஜிம்மினா. நீ ஜிம்முனான்னு சொல்லும் போதே நான் வருவேன் நீ செல்லம், இந்தா வந்துட்டேன் இரு 5 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஜிம்மின் அப்படியே ஓடி போய்ட்டு ஜங்குக் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. ஸோ ஜங்குக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் சைடில் நின்றுருப்பார். ஸோ 2 கையுமே வாலில் வச்சு ஜங்குக்கு வந்து அப்படியே நடுவில் லாக் பண்ணிட்டாரு. ஸோ ஜங்குக்கு வந்து இப்போ மேலே ஷர்ட் இல்லை, டவல் வந்து கையில் வச்சிட்ருக்காரு. ஸோ அதை வச்சு அப்படியே மறைச்சிக்கிறாரு. ஸோ ஜிம்மின் டக்குன்னு அந்த டவலையுமே பிடுங்கி கீழே போட்டார். ஸோ ஜங்குக்கு அப்படியே கை வச்சிட்ருக்காரு. ஸோ ஜிம்மின், என்ன லட்டு பார்க்கதான் லட்டு நீ குட்டியோண்டு இருக்க, நல்லா மூஞ்சி மட்டும்தான் குட்டி புள்ள மாதிரி இருக்கு, ஆனால் ஆளை பற்றியா எப்படி இருக்க, என்னமோ மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ ஜிம்மினா அது இதெல்லாம் தப்பு. இப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் கேட்கணும். இதையா? அதெல்லாம் கேட்க வேணாம், நான் உன்னை கிஸ் பண்ணவா? கிஸ் பண்ணவா ஜிம்மினா? அது அட இரு ஜிம்மினா. ஜிம்மினா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் வந்து அப்படியே ஜங்குக்கை ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்குமே அவரே அறியாமல் அவருமே வந்து அப்படி பேக் கிஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் பேக் கிஸ் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே ஜிம்மின் அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டாரு. என்னாச்சு? யாரோ ஒருத்தன் இங்கே இதெல்லாம் தப்பு, அம்மாட்ட சொல்லணும் அப்பாட்ட சொல்லணும்னு சொல்லிட்டுருந்தான்,
ஜிமினா சும்மா சொன்னேன்டா, கம்ஃபர்டபுளாக இல்லை, அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெட் அப்படியே பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ ஜங்குக் அதெல்லாம் வேண்டாம், ஒன்றுமே வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலாமா. வீட்டுக்கு போகலாமா, இன்னைக்கு முக்கியமான நாள், மறந்துட்டியா, போ, மறந்துட்டல, எல்லாத்தையுமே மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வந்து பெட்டில் போய் உட்கார்றாரு. ஸோ ஜங்குக் என்ன முக்கியமான நாள், என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே யோசிக்கிறாரு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ஜிமினோட பர்த்டே. ஸோ அதனால தான் அந்த மனுஷன் வந்து ஜியோன்ஷின்னு தெரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ அதனால் இன்றைக்கே சொல்லிடலாம், அவசரமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவர் பார்த்த கடைசி நாளான இன்றைக்கே வந்து அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்துருப்பார், அது மெமரபுளாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ ஜங்குக்கு அது தெரியல. ஸோ அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ அப்போ அந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு கேலண்டர் இருந்திருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது டக்குன்னு பார்த்திங்கன்னா ஜங்குக்குமே ஞாபகம் வந்துடுச்சு. ஜங்குக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவரை ஞாபகம்லாம் இருக்கும், சின்ன வயசில் நடந்த விஷயம்னா அவருக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் ரொம்ப கிளாரிட்டியாக இல்லை. ஒரு பையன், அவனை எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான், அந்த மாதிரியான ஒரு ஞாபகம் இருக்குது. சிம்ன்ற பேர் ஞாபகம் இருக்குது, மற்றபடி மொத்தமாக அவருக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது, ரொம்ப சின்ன பையன்றதுனால. ஸோ அவருக்கு அந்த டேட் ஞாபகம் வந்தோடனே ஐயோ இன்னைக்கு இவன் பர்த்டே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக ஜிமின் பக்கத்தில் வராரு. ஸோ ஜிமின் லட்டு சீக்கிரம் ஷர்ட்டு போடு, கிளம்பலாம் வா, மழை நின்றுச்சு போகலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கு ஜிமினா என்ன கோவப்படாதா, படுவேன், சாரி நீயே வச்சுக்கோ. ஜிமினா என்ன ஹாப்பி பர்த்டே சிம் ஒன்றும் வேணாம் போ. ஜிமினா வேணான்றல, லேட்டாக ஃபோன்லாம் தேவையில்ல, இங்கே பார்த்தல அந்த பாரு என் ஃபோனை பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுத்து காட்டுறாரு. ஸோ அந்த ஃபோனில் நிறைய பொண்ணுங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜிமின்குன்னு ஒரு குரூப்பே ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க போல். ஸோ நிறைய பொண்ணுங்க ஆல்ரெடி பர்த்டே பாய், ஹாப்பி பர்த்டே ஜாகியா, ஹாப்பி பர்த்டே ஹனி, ஸ்வீட் ஆர்ட்னு சொல்லிட்டு அப்படி இப்படியும் அனுப்பி வச்சுருக்குங்க. ஸோ ஜங்குக்கு அதெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காரு. பார்த்தல எவ்வளோ எனக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டா, நான் நினைக்கிறவன் எனக்கு இப்போ தான் பண்ணுறான் போடா. ஜெமினா எனக்கு தெரியாது, எனக்கு சின்ன பையன், எனக்கு ஞாபகமே இல்லை, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. இப்போ தான் ஞாபகம், அப்படியே குழந்த மாதிரி பேசாத, மண்டி உடச்சிருவேன். சாரி வேணாம் போ. சரி என்ன வேணும், நீ தான் வேணும், சரி வச்சுக்கோ. நான் என்ன கேட்குறேன்னு தெரிந்தா, தெரியுது வச்சுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஓ அவ்வளோ தைரியமா, ஓ ஆளாச்சு தைரியம் இருக்காதா. அப்படியா லட்டு, இந்தா வரையிற அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வந்து ஜங்குவோட செஸ்ட்லேயே கை வைக்கிறாரு. ஸோ ஜங்கு அது வந்து என்ன இப்போ தான் ஏதோ சொன்னேன், அது நான் சொன்னேன், ஆனால் என்ன லட்டு என்ன அப்படி சொல்லிட்டு இடுப்பு அப்படியே கிள்றாரு. ஸோ ஜங்கு வலிக்குதா, அப்போ எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு தெரியாது, எனக்கு ஏதாவது வேணும், எனக்கு இப்பயே வேணும். அப்படியா சரி நீ வேணா முத்தம் கொடு, நான் எனக்கு முத்தம் தரேன் சரியா, ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாரு. ஜிமின் அப்படியே ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறாரு. ஸோ ஜங்கு நான் தான் சொன்னேன்ல ஜிமினா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வீட்டில் என்ன சொன்னால் எனக்கு என்ன. ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குவோட ஃபேஸ் அப்படியே கொஞ்சம் சேடாக மாறுது. ஸோ ஜிமின் சரி ஓகே உடனே முது தொங்க போடாத, சரி கிஸ் அது கிடைக்குதே அது வரைக்கும் லாபம் தான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஜங்குக்கு அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு. ஃபேஸில், ஐஸில், நோஸ், லிப்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ணுறாரு அந்த மனுஷன். ஸோ ஜங்குக்குமே அப்படியே வந்து ரிட்டன் பேக் கிஸஸ்லாம் பண்ணுறாரு. ஸோ கொஞ்ச நேரம் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலில் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக வந்து சிரிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்காங்க ரெண்டு பேருமே. ஸோ அப்போ ஜங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிமினோட
லைக் அவரோட கழுத்தில் வந்து சம்திங் ஏதோ ஒன்று அவரோட கையை வந்து குத்தியிருக்கும். என்ன அது அப்படி சொல்லிட்டு ஜிமினோட ஷர்ட்டை வந்து அப்படியே விளக்கிட்டு பார்க்குறாரு. ஸோ ஜிமின் வந்து அவரோட கழுத்தில் பார்த்திங்கன்னா ஒரு செயின் மாதிரி சம்திங் வந்து ஒரு பிளாக் கலர் த்ரெட்டில் வந்து ஒரு செயின் மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்காரு. ஜே மாதிரி இருக்குது, பார்க்க குட்டியோண்டு இருக்குது. ஸோ அவர் என்னது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஜிமின் கண்டுபிடி, ஞாபகம் இருந்தால் கண்டுபிடிக்கலாம். என்னது அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அது அந்த வந்து கழட்டி ஜங்குக்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ ஜங்குமே அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. ஸோ சின்ன வயசாக இருக்கும்போது ஜிமின் கிட்ட வந்து அவரோட பேங்கிள் ஒன்று கொடுத்துருப்பார் இல்லையா. ஸோ அந்த பேங்கில் வந்து ஜிமின் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா உருக்கி, லைக் வந்து அது பிளாஸ்டிக் தானே, ஸோ கொஞ்சம் உருக்கி ஜே ஷேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நெக்லஸ் போடுறாங்களா அந்த இது மாதிரி, அது பேர் என்ன மறந்து போச்சு. சரி ஓகே, ஏதோ ஒரு டாலர் வந்துருச்சு. டாலர் மாதிரி பண்ணி பிளாக் த்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோர்த்து கழுத்தில் போட்டிருக்காரு. இத்தனை வருஷமாக அந்த மனுஷன் பாதுகாத்து வச்சுருக்காரு அதை. ஸோ அதை அப்படியே ஜிமின் பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே ஜிம்மனை தான் பார்க்குறாரு. ஸோ ஜிம்மன், என்ன அப்படியே மறந்துடுவேன்னு நினச்சியா, நீ என்ன கொடுத்த, உன்னை பார்க்கவே முடியாதுன்னு தெரியும், அதான் உன் பொருளையாவது பத்திரமா பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அதை வாங்கி மறுபடியும் கழுத்தில் போட்டுக்கிறாரு. ஸோ ஜிமின், சரி நான் உன்னோட பேங்கில் இவ்வளோ வருஷமாக வச்சுருக்கேன், நான் கொடுத்ததை நீ வச்சுருக்கியா இன்னமும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து கேட்குறாரு. ஸோ ஜங்கு, அதை எப்படி வச்சலாமா இருப்பேன், இதாக இருக்குது பாரு அப்படி சொல்லிட்டு அவரோட பேண்ட் பாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் கவர் எடுத்து காட்டுறாரு. லைக் வந்து எப்படின்னா ஒரு சின்ன சாக்லேட் கவர் அது. ஜிமின் என்ன பண்ணிப்பேன்னா அவரோட பர்த்டே அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் வந்து ஜியோனுக்கு கொடுத்துருப்பாரு போல். ஸோ அந்த சாக்லேட் கவரு 20 வருஷம் ஆகுது. அந்த சாக்லேட்டோட பிராண்டே இப்போ கிடையாது, அந்த மாதிரி ரொம்ப பழைய பிராண்ட் சாக்லேட் அது. அந்த கவரை 20 வருஷமாக அந்த மனுஷன் அப்படியே பொத்தி வைரத்தை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்து, அதுவும் டெய்லி கையிலே வச்சு சுற்றிட்டு இருந்திருக்காருன்னா பார்த்துக்கோங்க. அதை அப்படியே காட்டுறாரு. ஸோ ஜிம்மன் அப்படியே பார்த்துட்டு, இது இவ்வளோ நாளாக வச்சுருக்கியா நான் நீ தூக்கி போட்டிருப்பேன்னு நினச்சேன், அதை எப்படி போடுவேன், என்னோட சிம் கொடுத்ததாச்சே, ஆஹா ஐ லவ் யூ. லவ் யூ ஜிமினா, ஐயோ லட்டு இன்னொரு தடவை சொல்லேன், ஜிமினா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஜிமினோட சீக்கில் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஜிமினும் ஐ லவ் யூ டு லட்டு அப்படி சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட சிக்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ 2 பேருமே ஹக் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் டைமே வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ 2 பேருக்குமே இப்போ 2 பேருமே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ ஜிமின் வந்து ஜங்குக்கை வந்து வீட்டில் விடுறாரு. ஸோ அவர் தான் காலையில் கூட்டிகிட்டு போனார் இல்லையா. ஸோ அப்போ அவர் தான் வந்து சாயந்தரமும் விடுவார்னு அவங்க அப்பா தான் யார்கிட்டையும் சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் வரல, காலேஜ்லேயும் ஓடி வாங்கியாச்சு, ஸோ ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக்கிட்ட சொல்லியிருப்பார். ஸோ ஜங்குக்கு ஹாப்பியாக அப்படியே பைக்லேருந்து இறங்கிட்டு பாய் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹஸ்கியில் சொல்கிறாரு. ஸோ ஜிமின் பாய் லட்டு அப்படி சொல்லிட்டு அவருமே சைகை பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் ஜங்குக்குள்ளே போனதுக்கப்புறமா ஜிமின் வந்து அங்கே கிளம்பி போயிருந்துருப்பார். ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக சிரிச்சிட்டே அப்படியே ஒரு மாதிரி நம்ம குஷியாக இருந்தால் டங்குன்னு ஆடிட்டே போவோம்ல, அந்த மாதிரி பேக்கு பிடிச்சி ஆடிட்டே போகிறாரு. ஸோ ஜங்குக்கோட பாட்டி, டேய் நெல்ல என்ன புதுசாக ஆடிக்கிட்டே வரேன், என்னடா என்ன பண்ண பாட்டி, அது ஒன்றும் பாட்டி, என்னடா ஜங்குக் என்னாச்சு, என்ன விஷயம், அம்மா என்னம்மா, இல்லை உன் புள்ள என்னைக்காலும் இன்னைக்கு தையத்தக்கனை ஆடிக்கிட்டு வரானே, அதான் காதல் கத்திரிக்கான ஏதாவது பண்ணியிருப்பானோன்னு கேட்டேன். ஜங்குக்கு அவ்வளோதான், ஆடை தாய் கிழவி கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு அப்படியே ஒரு கல்ப் பண்ணிட்டு பாட்டி, அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அது என்ன நான் காம்படிஷனில் சேர்ந்துருக்கம்மா, நான் காம்படிஷனில் டான்ஸ் ஆட போகிறேன் பொண்ணு வேஷம் போட்டு. அப்படியாடா ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க.
ஸோ ஜங்குக்கோட பாட்டி, ஐய இது என்னடி பெருமை, 22 வயசு பையன் பொண்ணு வேஷம் போட்டு ஆட போகிறான், எவ்வளோ பெரிய அசிங்கம், ஏன் போய் ஜாலியாக பார்த்துட்ருக்க. அட அம்மா உங்களுக்கு தெரியாது, அமைதியாங்க. ஏய் ஜங்குக்கு நிஜமாவே நீ பொண்ணா? ஆமாம்மா பொண்ணாக தான் நடிக்க போகிறேன். ஆஹா ரொம்ப நல்ல விஷயம்டா, சின்ன வயசில் நான் அடிக்கடி பொம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸில் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் நீ வளர்ந்துட்ட பொம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸே போட முடியல, இப்போ நீ போடுவேலடா, உன் கல்ச்சுரல்ஸ்க்கு நான் வந்து பார்க்குறேன்டா உன்னை. வாம்மா எல்லாருமே வரலாம். அப்படியாடா சரிடா, சரி சரி நீ மேலே போயிட்டு ரெஸ்ட் எடு. சரிம்மா நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்குமே வந்து மேலே கிளம்பிட்டாரு. ஸோ இந்த ஜங்குக்கோட பாட்டி, மேய்க்கிறது எருமை, அதில் என்ன பெருமை வேண்டி கிடக்குதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு அவங்க வேலையை வழக்கம் போல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ் எல்லாமே பாஸ் ஆகுது. ஸோ ஜங்குக்குமே வந்து அந்த வீக் ஃபுல்லாக காலேஜ் வராரு. ஜிம்மின் ஜங்குக் சொல்லிட்டு 2 பேருமே ஜாலியாக ஹாப்பியாக இருக்காங்க. தேயாங்குக்குமே வந்து விஷயம் தெரிஞ்சிருக்கோம், ஓகே ஜங்குக்கும் ஜிம்மினும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தேயும் ஜாரான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜங்குக்கு டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் ஒரு 10 டேஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஜாலியாக ஒரு மாதிரி ஜங்குக் ஜிம்மின் அடிக்கடி ரொமான்ஸ் பண்ணுறது, ஃபோன் பேசுகிறது, அப்படி இப்படின்னு ஜங்குக்கோட பிஹேவியரே டோட்டலாக மாறிடுச்சு. ஒரு மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக ஜாலியாக எல்லாரு கூட ஜல்லாயிட்டு ரொம்பவே வந்து ஜிம்மினை அதிகமாக லவ் பண்ணுறாரு மனுஷன். ஸோ அவங்க பாட்டிக்கு தான் கொஞ்சம் காண்டாகுது, என்ன இவன் இப்படிலாம் பண்ணிட்டு திரியிறான், புதுசு புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க அடிக்கடி வந்து எதாவது பேசுவாங்க. பட் ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்க மாட்டார், அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே தான் டேஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல்ஸ் ஃபைனலாக வந்து அந்த கல்ச்சுரல்ஸ் டே வந்துருச்சு. ஸோ ஃபைனல் இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கல்ச்சுரல்ஸ் டே. ஸோ அன்றைக்கி இந்த கல்ச்சுரல்ஸ் நடக்குது. ஜூனியர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. சீனியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது, பட் சும்மா ஃபன்னுக்காக பண்ணலாம். இந்த காம்படிஷன்லாம் வச்சாங்கன்னா அதில் ஜூனியர்ஸ் கலந்துக்கக்கூடாது. மற்றபடி இந்த ஃபன்னுக்காக பண்ணுற என்டர்டெயின்மெண்ட்டெல்லாம் சீனியர்ஸ் வந்து கலந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ ஜிம்மினும் தேயாங்கும் தான் ஃபுல் பிஸி, செம்ம வேலை மனுஷனுங்களுக்கு, அப்படியே வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு கேங் தான், அந்த கேங்கோட ஹெட்டு பார்த்திங்கன்னா தாரான்னு ஒரு பொண்ணு, அவளுமே வந்து ஃபைனல் இயர் தான், நம்ம ஜிம்மினோட டிபார்ட்மெண்ட் தான். ஜிம்மினோட கேங்க்கும் தாராவோட கேங்க்கும் எப்போவுமே ஆகாது. இந்த தாராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜங்குக் மேலே வந்து ஒரு கண்ணு. பிகாஸ் என்னென்னா தாரா வந்து நம்ம ஜங்குக்கோட கசின், அத்தை பொண்ணு. அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே ஜங்குக்கை பிடிக்கும், லவ் பண்ணுறா. பட் என்னென்னா ஜங்குக் சின்ன பையன். பட் என்னால் வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜங்குக் உனக்கு தாண்டி அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டி சொல்லி சொல்லியே வளர்த்துருப்பாங்க போல். ஜங்குக்கோட பாட்டி வந்து தாராவை அப்படியே வளர்த்துருக்காங்க. சின்ன பையன் அந்த மாதிரி சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பெருசான உடனே அதெல்லாம் தெரியாது, வயசெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதனாலே இந்த தாராவுக்கு பார்த்திங்கன்னா ஜங்குக்னா உயிர். ஸோ தாராவுக்கு வந்து தெரியும் ஜங்குக் இந்த காலேஜ் தானே, ஆனால் ஜங்குக்கு தாரா இந்த காலேஜ் தான் தெரியாது. இது வரைக்கும் தாரா வந்து தூரமாக நின்று தான் சைட் அடிச்சுருந்துருப்பா. ஸோ அவளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்ச்சுரல்ஸில் வந்து வேலைலாம் பார்க்குறா, ஏன்னா சீனியர் இல்லையா. ஸோ அவளுமே வந்து எடுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சுருப்பா. ஸோ அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜங்குக்கும் ஜிம்மினும் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், அடிக்கடி காலேஜோட அந்த சந்தில் அங்கே போய் நின்று கசாமுசான்னு பேசுகிறானுங்கடி, அப்படிங்கிற மாதிரி மொத்த சத்தம்லாம் கேட்குது, தெரிஞ்சு 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, போ உனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஏற்றி விட்டுட்ருக்காங்க. ஸோ இங்கே கரெக்டாக வந்து என்ன நடக்குதுன்னா, ஜங்குக் சொல்லியிருப்பார் இல்லையா, நான் வந்து பொண்ணு வேஷம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸ் காம்படிஷன், ஓகேங்க, காம்படிஷன் கிடையாது, ஜாலியாக ஃபன்னாக பண்ணுற ஒரு டான்ஸ் ஷோவு. ஸோ அந்த ஷோ பார்த்திங்கன்னா பாய்ஸ் வந்து பாய்ஸ் கூட மட்டும்தான் ஆக்டு டான்ஸ் எல்லாம் பண்ணணும், அதே மாதிரி கேர்ள்ஸ் வந்து கேர்ள்ஸ் கூட தான். கொலைட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஆல்ரெடி ஜிம்மின்னு சொல்லியிருந்திருப்பார். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாய் குரூப் டான்ஸ் வந்து இது வந்து மெலடி டூயட் சாங்ஸ் அந்த மாதிரி வந்து மேஷப்பில் வரும். நிறைய டூயட் சாங் வந்து ஒன்றா மேஷப் பண்ணுற மாதிரி. ஸோ அதில் வந்து நிறைய டூயட் சாங் வந்து காம்போஸில் வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் டீம்லேயே பார்த்திங்கன்னா பாய்ஸு கேர்ள்ஸ்னு சொல்லி சில பேர் வந்து வேஷம் போட்டு ஆடிட்டுருப்பாங்க. ஸோ இதில் நம்ம ஜிம்மினுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஜங்குக்கு வந்து கேர்ள் மாதிரி கெட்டப் போட்டு பேர் பண்ணுறாரு. அதே மாதிரி நம்ம தேயாங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாக்சன் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு வந்து கேர்ள் கெட்டப் போட்டு வந்து பேர் பண்ணுறாரு, ஓகேங்களா. அதே மாதிரி தேயூன் வந்து இதில் வந்து இருக்கான், அவனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பையன் அவன் வந்து கேர்ள் கெட்டப் போட்டு, இன்னொரு சீனியர் பையன் வந்து பார்த்திங்கன்னா பாய் கெட்டப்,
ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பேராக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அங்கே ரொம்பவே அழகாக பார்த்தீங்கன்னா மெலோடி டான்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு. ஸோ ஜிமினும் ஜங்குக்கும் 2 பேருமே பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரசித்து ஆடிட்டுருக்காங்க 2 பேருமே. ஸோ இங்கே அந்த தாராக்கு அப்படியே பற்றிட்டு எரியுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ், ஜிமினோட பேரண்ட்ஸ் அவங்களும் வந்திருப்பாங்க. ஏன்னா கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து பேரண்ட்ஸும் வரலாம், இன்வைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிரின்சிபல் சொல்லியிருப்பார். ஸோ புதுசாக பண்ணணுன்றதுக்காகவே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப அழகாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜங்குக்கோட அம்மாலாம் ஐயோ என் பிள்ளை எம்மா அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜிமினோட அம்மாவுமே பல வருஷம் கழிச்சு ஜங்குக்கோட அம்மாவை பார்க்குறாங்களே. ஸோ அவங்களாம் அப்படியே பேசிட்டு சின்ன வயசில் நடந்த அந்த மேட்டர்லாம் பேசி எல்லாருமே அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ க்யூட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஜிமினோட அப்பா தானே பிரின்சிபல். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் பேரண்ட்ஸை வந்து உட்கார்றாரு. பிகாஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையுமே பேசி அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டே இருக்குது. ஸோ இங்கே ஜிமினும் ஜங்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆடிட்டுருக்காங்க. ஸோ ஜிமின் ஓய் லட்டு என்னடி என்ன வெக்கமா? மாமா எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா? நீ ரொம்ப அழகாக ஆடுற லட்டு. ஜிமினா ஷூ ஒழுங்கா டான்ஸ் ஆடு. லட்டு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே க்யூட்டாக ஆடிட்டுருக்காங்க. ஸோ இங்கே தேயாங்க்கும் ஜாக்சனுக்கும் தான் அப்படியே ஸ்டெப்பு எப்படி சொல்கிறதுனா தேயாங் ஆடுறாரு, ஜாக்சன் வேறு திசையில் ஆடுறாரு. 2 பேருக்கும் மாறி மாறி கதக்களி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ரொமான்டிக்காக ஆடுங்கடானா இது குரங்கு சட்டை பண்ணிகிட்ருக்கானுங்க. ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ இங்கே தாராக்கு பற்றிட்டு போகுது என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேர் கேம் மாதிரி லைக் வந்து ட்ரூத் ஆர் டேர் அந்த மாதிரி கேம் மாதிரி வந்து விளையாடுறாங்க. சுற்றி பார்த்திங்கன்னா அதுக்குன்னு சில மெம்பர்ஸ் பேரண்ட்ஸு கொஞ்சம் பேரண்ட்ஸு கொஞ்சம் வந்து ஸ்டூடெண்ட்ஸு அப்படி சொல்லிட்டு வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இந்த கேமில் பார்த்திங்கன்னா நம்ம ஜங்குக்கு இருக்கார், ஆனால் ஜிமின் கிடையாது. ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தாரா இருக்கா, ஜிமினோட அம்மா இருக்காங்க, ஜங்குக்கோட அப்பா இருக்கார். ஓகேங்களா. அப்புறம் மற்ற சில பேர் இருக்காங்க. தென் வந்து நம்ம ஜாரா இந்த கேமில் இருக்கா. டெயோன் இல்லை, டெயாங் கிடையாது, ஜிமின் கிடையாது. அவங்களாம் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நடுவில் ஒரு பாட்டில் வச்சு சுற்றி விடுறாங்க. ஸோ ஒருத்தர்கிட்டயே போகுது ட்ரூத் ஆர் டேர் அப்படிலாம் சொல்லிட்டு வந்து கேம் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இந்த ட்ரூத் டேர் இதை வந்து கேட்குறவங்க வந்து யார் பார்த்திங்கன்னா அங்கே விளையாடுறவங்க கேட்கக்கூடாது, வெளியே நிற்கிற ஆடியன்ஸ். அதாவது ஒரு 10 பேர் விளையாடுறாங்கன்னா அந்த 10 பேருமே அந்த ட்ரூத் வந்தால் கேள்வியும் கேட்கக்கூடாது, டேர் வந்தால் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே சொல்லக்கூடாது. வெளியே இருக்க அந்த ஆடியன்ஸாக இருக்காங்க இல்லையா, ஜிம்மின்ட்டு அவங்களாம் நிற்கிறாங்க இல்லையா, அவங்க கூட இருக்கவங்க தான் கேட்கணும். ஸோ அதுதான் ரூலு. ஸோ அந்த மாதிரி விளையாடிட்டுருக்காங்க. ஒரு தடவை வருது அந்த மாதிரி கேட்குறாங்க. இங்கே நம்ம ஜிமினா ஜங்குக்கையே சைட் அடிச்சு ஃபைங். நம்ம ஜங்குக்கும் அப்படி தான் பார்த்துட்ருக்காரு. பட் இருந்தாலும் கூட அப்பா வேறு இருக்காரா, கொஞ்சம் பயமாக இருக்குது அந்த மனுஷனுக்கு. அதனால் கீழே மேலே அப்படி பார்த்துட்டு அப்படியே சைடில் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தாரா சைடு வந்து நிற்கிது. ஸோ இங்கே வெளியே தாராவோட கேங்கில் ஒரு பொண்ணு, தாரா உனக்கு பிடிச்சவங்களுக்கு நீ இப்போ ப்ரப்போஸ் பண்ணணும், அதுதான் உன் டேர். இந்த காலேஜில் உனக்கு பிடிச்ச பையனுக்கு நீ இப்போ ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா. ஸோ இதை ஆல்ரெடி தாரா வந்து பிளான் பண்ணிட்டு வந்திருப்பா போல இருக்கே. எனக்கு இந்த மாதிரி வந்தால் நான் டேர் தான் சொல்லுவேன், நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்திருக்கப்பல. ஸோ அதனால தான் அவள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இங்கே ஜிமின் டேயாங்னு இவ யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணி தொலைக்க போகிறா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜாக்சனை தான் பார்க்குறாங்க. பிகாஸ் என்ன, நம்ம ஜாக்சனுக்கு தாரா மேலே ஒரு கண்ணு. ஸோ அதனால் எல்லாருமே அப்படியே ஜாக்சனை பார்த்து அப்படியே லைட்டாக சிரிச்சிட்ருக்கானுங்க. ஸோ தாரா கரெக்டாக பார்த்திங்கன்னா ரோஸ் எடுத்துகிட்டு வரா. ஸோ ஜாக்சனுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஜங்குக்கு வந்து நின்றுட்டுருக்கார். ஓகேங்களா. ஸோ அவர் நேராக வரா. ஸோ எல்லாருமே வந்து ஜாக்சனுக்கு தான் ப்ரப்போஸ், போச்சு சீனியரோ காதல் அப்படின்ற மாதிரி ஜாராலாம் இங்கே பேசிகிட்ருக்கா. ஸோ அந்த தாரா நேராக வந்து ஜங்குக்கோட முன்னாடி தான் அப்படியே கால் மட்டி அப்படியே வந்து ப்ரப்போஸ் பண்ண அப்படியே உட்காருவாங்களே. ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்து, ஜங்குக்கா நீ என் அத்தான் தானே, சின்ன வயசுலேருந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கும் 2 வயசு முன்ன பின்ன, ஆனாலும் இட்ஸ் ஓகே, ஏஜ் இஸ் டஸ்ட் மேட்டர், ஓகே. ஸோ ஐ லவ் யூ, நீயும் நான் லவ் பண்ணுறல, ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே ஜங்குக்கு அப்படியே எழுந்து கட்டி பிடிச்சிட்டா. ஸோ ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சரியாட்ட பார்த்துட்ருக்காரு. ஸோ எங்கள் ஜங்குவோட அம்மா அப்பாவுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்ச கதைன்றதுனால அவங்க அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜங்குவோட பாட்டியா ஐயோ என் பேரனும் பேத்தியும் எப்படி அந்யோன்யமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க.
ஸோ எல்லாருமே அதை ஒரு மாதிரி பார்க்குவோம். இங்கே நம்ம ஜிமினுக்கு பற்றிட்டு வருது கோவம், எவ்வளோ தைரியம் இருந்தால் அவனை பிடிச்சிருப்படி அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் அங்கே அவர் ஹோஸ்ட் பண்ணியிருந்திருப்பார் போல். ஸோ அந்த மைக்கை தூக்கி டப்புன்னு கீழே போட்டார். ஸோ அப்படியே கிடுகிடுன்னு டிஜே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அந்த மனுஷன் அப்படியே வேகமாக தாராவை பிடிச்சி ஒரே இழு. அவள் அப்படியே தொம்முன்னு போய் கீழே விழுந்துட்டா. ஸோ எல்லாருமே அப்படியே ஜிம்மினை தான் பேன்னு பார்த்துட்ருக்காங்க, என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த மனுஷன், இங்கே பாரு, இவன் ஏன் லட்டு, புரிஞ்சுதா, இவன் ஏன் ஆள், நானும் இவனும் லவ் பண்ணுறோம், சும்மா குறுக்க வந்துட்டுருக்காத, அப்புறம் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணியிருந்திருப்பார். ஸோ ஜங்குவோட அம்மா அப்பா, ஜிமினோட அம்மா அப்பா, தென் பாட்டு எல்லாருமே அப்படியே ஷாக்கு. நம்ம தேயாங்கு தலையிலே கையை வச்சுட்டாரு மனுஷன். அவசரப்பட்டுட்டியடா அப்படி சொல்லிட்டு. இங்கே ஜெனி ஆல்ரெடி தேயாங் கூட தான் நின்றுருப்பாங்க. ஸோ அவங்களுமே என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே அவர் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு ஜங்குவோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டாரு. ஸோ எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு. அவங்க அங்கேருந்து போனோடனே ஜங்கு கூட அம்மா அப்பா, ஜிமினோட அம்மா அப்பா எல்லாருமே அவங்க பின்னாடி அப்படியே போயிட்டாங்க. ஸோ ஃபங்க்ஷனே பாதியில் அப்படியே கட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே தேயாங் அப்படியே தலையில் கை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜெனி தான், தேயாங் ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் முடி, அதுக்கப்புறம் ஜெமினை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தேயாங்கும் சரி ஓகே எல்லோரும் கேக் கட் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் எல்லாமே கட் பண்ணி ஒரு வழியாக அந்த ஃபங்க்ஷனுமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போது எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜிமினோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ அப்படியே இங்கே சீனை கட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம். யாருக்காவது இந்த வீடியோ ஏதாவது கொஞ்சம் கசகு புசகாக இருந்துச்சுன்னா ஐம் ரியலி சாரி. எனக்கு பிஎல்ஐ ஏபிசிடி கூட தெரியாது. ஸோ மன்னிச்சிக்கோங்கோ. ஓகேடா, வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டடா பாய், சராங்க ஆமே.